ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஒரு வாரத்தை கூட்டி கொடுத்து உடைய பிரசனத்துக்கு வரும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறீர். அதுக்காய் நன்றி அப்பா. நீங்கள் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்களை நீர் பிரயோஜனப்படுத்தணும், எங்கள் சபையை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவங்களை தேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் வாழ்க்கை நீர் கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாராவது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கேள்விக்குறியோடு வந்திருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஆண்டவரே பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிக்க கனத்தையும் மகிமையும் துதியும் செலுத்துகிறோம். இந்த நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்க பரிசுத்தாவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்குறோம், இந்த சபையை ஒப்பு கொடுக்குறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னதுன்னா, ஒரு ரெண்டு முக்கியமான காரியங்களை குறித்து இந்த தலைப்பில் நான் சொல்கிறேன். ಇವತ್ತಿನ ಒಂದು ಉಪದೇಶದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿರತಕ್ಕಂಥ ಎರಡು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತೇನೆ. ஸோ அதுக்காக ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். படிச்சுட்டு அந்த செய்தியில் இருக்கிற அந்த வசனத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ಆ ವಚನವನ್ನು ಓದಲ್ಪಟ್ಟೋಣ. ಆ ಒಂದು ವಚನವನ್ನು ಓದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಚನದಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯ ಒಂದು ಬರಹಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟೋಣ. ஸோ 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்க 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 11வது வசனம். 1ನೇ தெசலோனிக்கದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஓகே, ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡಲ್ಪಡುತ್ತೇವೆ. ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுமா? தேற்றணுமா? ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸುವವರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ ஒருவரை ஒருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்க செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿಯನ್ನ ಮಾಡುವಂತವರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. சோ பக்தி விருத்தினா சரி பெரிய வார்த்தை, அதை சுருக்கமா சொல்லணும்னா கிரேக்க பாஷையிலே ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಎಂಬುದು ಒಂದು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಅದನ್ನ ಚಿಕ್ಕದಾಗಿ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳೋದಾದ್ರೆ கெட்டுறது, பில்டிங் கெட்டுறது, ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಡವನ್ನ ಕಟ್ಟುವಂತದ್ದು. கெட்டுங்கள், ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದು. ஒருத்தருடைய வாழ்க்கையை கெட்டி விடுங்க, ಇನ್ನೊಬ್ಬರ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು. சோ ரெண்டு காரியம் என்ன பார்க்கிறோம்? சபையோட முக்கியமான ஒரு நோக்கம் என்னது? ಸಭೆಯ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನೋಟ ಏನು? ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸಲ್ಪಡುವಂತದ್ದು, ஒருத்தரை கெட்டுங்கள், ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ. எப்படி தேற்றுறது, எப்படி கெட்டுறது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಂತೈಸುವಂತದ್ದು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡುವಿಕೆ. நம்ம சர்ச்சுக்கு வரோம், வார வாரம் வரோம், நம்ம சர்ச்சில் ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳೇ ಪಂಗು ಪೆರ್றோம். ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತೇವೆ, ವಾರ ವಾರ ಅನೇಕ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு தேற்றாரு. நம்ம கஷ்டத்தோட வரோம், பாரத்தோட வரோம், தேவைகளோட வரோம். ஆண்டவர் வந்து நம்மள வசனத்தின் மூலியமாய் நம்மள முதலாவது என்ன பண்றாரு? தேற்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾವು ವಾರ ವಾರ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವೇದನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ಬರುವಾಗ ದೇವರು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க சர்ச்சுக்கு வந்ததுல இருந்து நீங்க பாருங்க, நம்ம வாழ்க்கை வந்து கெட்டப்பட்டு இருக்குது. ನಾವು ಸಭೆಗೆ ಬಂದ ದಿವಸದಿಂದ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಜೀವಿತಗಳು ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை அப்படியே கெட்டிட்டே வராரு. நம்ம வாழ்க்கையை ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. சோ இந்த ரெண்டு காரியத்தை மறந்துடாதீங்க. ಈ ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನ ಮರೆತು ಹೋಗಬೇಡ್ರಿ. சோ நீங்க யாராவது கேட்டாங்க, எதுக்கு நீங்க ஆண்டவருடைய சபைக்கு போறீங்க? ಯಾರಾದ್ರೂ ಕೇಳಿದ್ರೆ ಯಾಕೆ ನೀವು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ? கர்த்தர் என்ன தேற்றாரு, ದೇವರು ನನ್ನನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾರೆ. ரெண்டாவது, கர்த்தர் என் வாழ்க்கையை கெட்டுறாரு. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, குடும்பத்தை கெட்டுறாரு, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾರೆ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கெட்டுறாரு, ನನ್ನ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் சர்ச், ಇದೇ ಸಭೆ. சரி, இதுல எப்படி நம்ம வந்து ஆண்டவர் நம்மள தொடுறாருன்றத பாப்போம். நம்ம ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. இந்த வாரத்துல ஒரு ஃபோன் வந்துச்சு. ಈ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಫೋನ್ ಕರೆ ಬಂತು. அந்த சிஸ்டர் வந்து எங்க வைஃப்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ಆ ಸಹೋದರಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಂಕರವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டத்தை குறித்து ரொம்ப சோர்வா இருந்தாங்க. ಅವರ ಜೀವಿತದಕ್ಕಂತ ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಸೋತುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. வாழ்க்கையே வேஸ்ட் அப்படினு சொல்றாங்க. ಜೀವನವೇ ಅಲ್ಲಿ ನಶ್ವರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் அறிந்தவங்க தான், ದೇವರನ್ನ ಅರಿತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥವರೇ, ரொம்ப ஒரு சோர்வுல இருந்தாங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ತುಂಬಾ ಸೋತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ.
வாழ்க்கையிலே இந்த உலகத்துல நம்ம பார்க்க ரொம்ப சோர்வு எல்லாருக்கும் காணப்படுதுங்க. ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕರಲ್ಲಿ ಜೀವನವೇ ಒಂದು ನಶ್ವರ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ತಾರೆ. அன்னைக்கு பேப்பர்ல படிச்சிட்டு இருந்தேன், ஒரு சிஸ்டர் வந்து 12 மணி நேரம் நின்னு வேலை செய்யறாங்க, கூலி வந்து 500 ரூபாய். ಆ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಪೇಪರ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ, ಆ ಒಂದು ಸಹೋದರಿ 12 ಗಂಟೆಗಳ ಕೆಲಸದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರ ದಿನ ಕೂಲಿ 500 ರೂಪಾಯಿ. 12 மணி நேரம் நிக்கலனா 500 ரூபாய் இல்ல அந்த நாள். 12 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ 500 ರೂಪಾಯಿ ಕೂಲಿ ಇಲ್ಲ. அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க மாசத்துல வர்ற அந்த சம்பாதனை எல்லாம் வந்து கடன்காரனுக்கு கொடுத்தே போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ಅವರು ಆ ಒಂದು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮನೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಹಣವು ಆ ಒಂದು ಸಾಲುಗಾರರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. யோசிச்சு பாருங்க, இந்தியா நாடு 127 நாட்டு உலகத்திலேயே 105வது இடத்துல இருக்கு. பசி கொடுமையிலே 105வது இடத்துல இருக்கு இந்தியா. 128 ರಾಷ್ಟ್ರಗಳಲ್ಲಿ ಭಾರತ ದೇಶವು 105ನೇ ಒಂದು ಹಸಿವಿನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ದೇಶದಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. பசி சாப்பாடு ಇல்லாம நிறைய பேர் வந்து வெறும் வயித்துல போறாங்க. ಹಸಿವೆಯಿಂದ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಬರೀ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறான். ಶ್ರೀಮಂತನಾಗ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. ஏழைகள் தலைமுறை ஏழையாவே இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಬಡವರು ನೋಡುವಾಗ ಅವರು ತಲೆಮಾರಿನವರೆಗೂ ಅಲ್ಲಿ ಬಡವರಾಗೇ ಉಳಿತಾ ಇದ್ದಾರೆ. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து ஃபோன் பண்றாங்க, பின்னாடி அப்படி சவுண்ட் வருது, அங்க அடிக்கிறதுக்கு வராங்க அந்த பிரதர்ஸ் சில பேர். அவங்கள ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ಫೋನ್ ಕರೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಅವರು ಫೋನಿನಿಂದ ಕೇಳುವಂತ ಶಬ್ದ, ಸಹೋದರರು ಅವರು ಹೊಡೆಯೋದಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. போய் கேஸ் கொடுத்துட்டாங்க போலೀಸ್ ಸ್ಟೇಷನ್ல. ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಸುಳ್ಳಾದಂತ ಕೇಸನ್ನು ದಾಖಲಿಸಿದ್ದಾರೆ. போய் கேஸ் கொடுத்ததுனால வந்து ನಾಟகம் ಆಡ್றதுனால அவங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ಅಲ್ಲಿ ನಾಟಕವನ್ನು ಆಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಜಯವೂ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. நம்ம நாட்டுல இதெல்லாம் நடக்குதுங்க. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ. சோ பயம் சோர்வு நம்மளை சூழ்ந்து கொள்றோம். ಅಲ್ಲಿ ಭಯ ಸೋಲು ನಮ್ಮನ್ನ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ. இந்த வாரம் வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்ட் வந்துச்சு எனக்கு. ಈ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ವಾಟ್ಸ್ಆಪ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಫಾರ್ವರ್ಡ್ ಮೆಸೇಜ್ ಬಂತು. சின்ன ஒரு ஜெபம், ಚಿಕ್ಕ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ, ஒரு வெள்ளை பேப்பர், ಒಂದು ಬಿಳಿಯಾದಂತ ಒಂದು ಪೇಪರ್, அன்புள்ள ஆண்டவரே அப்படின்னு மேல எழுதி இருக்குது. ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு காலி பேப்பர் கீழே ஆமேன் எழுதி இருக்குது. ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னடா இது ஜெபம்ன்றாங்க, ஜெபமே இல்ல, மேல அன்புள்ள ஆண்டவர் இருக்கு, கீழே ஆமேன் இருக்கு, காலியா இருக்கு பேப்பர் அப்படின்னு பாக்குறேன். ಏನಿದು ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ, ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ, ಕೆಳಭಾಗದಲ್ಲಿ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಇದೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. பேப்பர்ல நடு பக்கத்துல என்ன இருக்கு தெரியுமா? ಒಂದು ಪೇಪರ್ನ ಮಧ್ಯಭಾಗದಲ್ಲಿ ಏನಿದೆ ಗೊತ್ತಾ? கண்ணீர் இருக்குது அந்த பேப்பர்ல. ಆ ಪೇಪರ್ನ ಮಧ್ಯಭಾಗದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಿನ ಹನಿ ಅದರಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை இல்ல, ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಮಾತುಗಳಿಲ್ಲ. ஜெபிக்க போகும்போது வெறும் கண்ணீர் தான் வருது சில நேரத்துல. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಕೇವಲ ಕಣ್ಣೀರುಗಳೇ ಬರ್ತಾ ಇದೆ. அந்த மாதிரி நாட்டுல நம்ம வாழ்றோங்க. ಆ ರೀತಿಯಾದಂತ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. சோர்வோட இருந்துறோம் நிறைய நேரத்துல. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸೋತು ಹೋದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அதான் டிஜிஎஸ் தினகரன் ஒரு பெரிய பிரசங்கர் இருந்தார். அவர் என்ன சொல்வாரு? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ அப்படின்னு பாடுவார். ಅಲ್ಲಿ ಡಿಜೆ ದಿನಕರನ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಸೋತು ಹೋಗ್ಬೇಡ ಮಗನೇ, ಕಣ್ಮಣಿಯಾಗಿತ್ತು ಕಾಯ್ತಕ್ಕಂಥ ದೇವರು ನನ್ನ ಕಂಡು ಹಿಡಿತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹಾಡು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோர்வு இருக்குங்க, ಸೋಲುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ஸோ இந்த நிலைமையில எப்படி நம்ம ஆண்டர்கிட்ட வரும்போது ஆண்டர் நம்மளை எப்படி உற்சாகப்படுத்துறாருன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ. இன்னொரு பக்கத்துல சோர்வு ஏன் வருதுன்னா, ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಯಾಕೆ ಸೋಲುಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, பெரிய ஆளாயிரணும், ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ಬೇಕು, பெரிய ஆளாயிரணும், அதுக்காக வந்து நம்ம எதிர்பார்க்கு நம்மளோட முடியறதுக்கு அதிகமாய் நம்ம வந்து சுமந்துடுறோம், பாரத்தை சுமந்துடுறோம். நம்ம ಅಲ್ಲಿ ನಮ್ಮಿಂದ ಆಗೋದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಭಾರವನ್ನ ನಾವು ಮೇಲೆ ಬರಬೇಕೆಂಬ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇವೆ. நிறைய நைட்டு பகலும் வேலை செய்யறோம், ಹಗಲು ರಾತ್ರಿ ನಾವು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತೇವೆ, தூக்கம் இல்லாம வேலை செய்யறோம், ನಿದ್ರೆ ಇಲ್ಲದೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. சோர்வு வந்துருது, நம்ம ಸೋಲುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರ್ತದೆ. சோ என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வரோம், ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರ್ತೇವೆ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறார். ಇವತ್ತು ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿರುವಂತದ್ದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾರೆ. அது 2-வே டிராஃபிக் மாதிரி. 1-வே டிராஃபிக் வந்து ஆண்டவர் என்ன தேட்டிட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ಎರಡು ರಸ್ತೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಚಲಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி நான் மற்றவர்களை தேற்றி அவங்க வாழ்க்கையை கெட்ட முடியும்? 2-வே டிராஃபிக். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಇತರರನ್ನ ಸಂತೈಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಅವರ ಜೀವಿತವನ್ನ ನಾನು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா, என் வாழ்க்கை ஏசப்பா கட்டணும்,
என் குடும்பம் என் வாழ்க்கை நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒன் வே டிராபிக் மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. ಅನೇಕರನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, ನನ್ನ ಕುಟುಂಬ ನಾನು ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಮಾರ್ಗದ ಒಂದು ಬದಿಯಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா சபை என்னது? ಆದ್ರೆ ಸಭೆ ಎಂಬುವಂಥದ್ದು அந்த ஒரு சபைக்கு வர்ற ஜனங்களை ஆண்டு தேற்றுறாரு, அவங்க வாழ்க்கையை கெட்டுறாரு. ಆ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಜನರನ್ನ ಸಂತೈಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல சபை மக்கள் என்ன பண்றாங்க? ஒருவரை ஒருவர் அந்த வசனத்துல படிச்சது போல என்ன பண்றாங்க? ஒருவரை ஒருவர் தேற்றுறாங்க, ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க? கெட்டி விடுறாங்க, அவங்க வாழ்க்கையை கெட்டி விடுறாங்க. ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥವರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. வந்தேன்ப்பா சர்ச்சுக்கு, உட்கார்ந்தேன், மெசேஜ் கேட்டேன், அப்பா ஓடு, எங்க டோர் இருக்குது, ஓடி போறேன், அது சர்ச் இல்லங்க. ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಹಿಂತಿರುಗಿ ಯಾವ ಒಂದು ಭಾಗದಿಂದ ಹೊರಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಂತದಲ್ಲ. ஐயோ வந்தோம், நாங்க அட்டென்ட் பண்ணோம், எங்க குடும்பமா நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், அப்பா அடுத்த சண்டேக்கு வந்தா போதும், அதுக்கு இல்ல சர்ச்சுங்க, அது வந்து சர்ச் அல்ல. அது ಸಭೆಗೆ ಬಂದ್ವಿ, ಕುಟುಂಬವಾಗಿ ಯಾವ್ದೊಂದು ಹೋಟೆಲ್ ಊಟಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಕೇವಲ ಸಭೆ ಆಗಿರುವಂತದಲ್ಲ. என்னதுன்றதை நம்ம பார்ப்போம் ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரியா? சோ எப்படி ஆண்டு நம்மளை தேற்றுறார், ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾರೆ. இன்னைக்கு 4 விதத்தை நான் சொல்ல போறேன். 4 விதமாய் தேவன் நம்மளை தேற்றுறார். 4 ವಿಧವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾರೆ, ಅದನ್ನ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனம். ಮತ್ತಾಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. அடுத்த ஸ்லைட். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அங்க இயேசு கிறிஸ்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற சில சீசர்களை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭಯದಿಂದ ನಡುಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಂತ ಶಿಷ್ಯರನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பயந்து நடுங்கி இருக்கிற சீசர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள், நான் தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ಭಯದಿಂದ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಶಿಷ್ಯರನ್ನ ನೋಡ್ತಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து பயப்படாதன்னு சொல்றாரு, நம்மளை தேற்றார். நம்மளுக்கு வந்து பயப்படாத அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாலே நம்மளுக்கு வந்து அது காதுக்கு விழுந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ಅಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರೋ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಅದು ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗ್ತದೆ. ஏசப்பா நம்மளை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரே பயம் குழப்பத்துல இருக்கும்போது ஆண்டவர் ஏசப்பா வாயிலிருந்து வந்து பயப்படாதன்னு சொல்லும்போது எப்படி இருக்குங்க? ಅಲ್ಲಿ ಗಲಿಬಿಲಿ ಇರತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಯಪಡಬೇಡ ಅಂತಕ್ಕಂತ ವಾರ್ತೆ ಯೇಸುವಿನಿಂದ ಬಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? நாளைக்கு என்ன ஆயிருமோ என் வாழ்க்கை, ನಾಳೆಗೆ ಏನಾಗ್ತದೆ ನನ್ನ ಜೀವಿತ, பிள்ளைகள் லைஃப் என்ன ஆகுமோ, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತ ಏನಾಗ್ತದೆ, ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, ನನ್ನ ಭವಿಷ್ಯತ್ತು ಏನಾಗ್ತದೋ அப்படின்னு இருக்கும்போது ஏசப்பா வந்து பயப்படாதன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? இங்க வந்து ஏசப்பா இங்க வந்து நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், நிஜமாவே வந்து நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ನಿಜವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ರಿ. பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ? ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்லிட்டாருப்பா. ದೇವರಿಂದ ನನ್ನ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ, பூமி உண்டாக்குன ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்லிட்டாரு. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಬರ್ತದೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, 12 வருஷம் அவங்களுக்கு வந்து மத்தேயு 9:22ல 12 வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு ரத்த வியாதி அவங்களுக்கு இருக்கு. ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ 9:12 ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ನೋಡುವಾಗ 12 ವರ್ಷದಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮದಿಂದ ಬಳಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಸ್ತಿ எல்லாம் வந்து டாக்டர்ட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டாங்க. ಅವರ ಆಸ್ತಿಯನ್ನೆಲ್ಲ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಕೊಟ್ಟು ಅವರು ಹಣವನ್ನು ವ್ಯಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. கடைசியா இயேசுவை போய் தொடுறாங்க. ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೋಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ரத்த ஓட்டம் அவங்களுக்கு நின்றுது அவங்க ಆ வாழ்க்கையில. ರಕ್ತ ಹರಿಯುವಂತದಲ್ಲಿ ನಿಂತು ಹೋಗ್ತಾ ಇದೆ. அப்ப ಆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு? அவர் பார்த்து ದೇವರು ಆಕೆನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 9:22 ಮತ್ತೇಯು 9:22 ಮತ್ತೆ 9:22ನೇ ವಚನದಲ್ಲಿ இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், திடன் கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். திடன் கொள் மகளே, திடன் கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆಕೆನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮಗಳೇ ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதாங்க சொல்றாரு. ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. மகளே அப்படின்னு சொல்றாரு. ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து தகப்பன் போல நம்மளை பார்க்கறாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ತಂದೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தகப்பன் போல நம்மளை பார்த்து மகளே மகனே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை ತಂದೆಯ சொல்றாரு. ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಮಗನೇ ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. மகளே தைரியமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಮಗಳೇ ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க ஏசப்பா சத்தத்தை கேக்குறீங்களா? ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳ್ತೀರಾ? டெய்லி ஆண்டவர் உங்ககிட்ட அதான் சொல்றாரு. ಪ್ರತಿ ದಿವಸ ದೇವರು ಅದನ್ನೇ ನಿಮಗೆ மகளே, ಹೇಳ್ತಾ இன்னைக்கு நீ ಇದ್ದಾರೆ. வேலைக்கு போற, ಮಗಳೇ ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವುದು கஷ்டமான வேலை, ಕಷ್ಟವಾದಂತ ಕೆಲಸ, உடம்பு வலிக்கிற வேலை, ಅಲ್ಲಿ ದೇಹವು ಆಯಾಸಗೊಳ್ಳುವಂತ ಕೆಲಸ. மகனே நீ தைரியமாயிரு, திடன் கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಮಗನೇ ನೀನು ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ
ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ஏசப்பா எனக்கு சொல்லிட்டாருப்பா, தைரியமா நீ ஏசப்பா சொல்லிட்டாரு என்ன. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ. ஏன் ஏசப்பா பயப்படாத நீ ஏசப்பா எனக்கு சொல்லிட்டாருப்பா. ನನ್ನ ಯೇಸು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. பெரிய நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வருங்க. ನನ್ನ ದೊಡ್ಡ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. உலகத்தையே நம்ம சந்திப்போம், என்ன பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம். ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇ ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். ಯೋಹಾನ 16ನೇ 33ನೇ ವಚನ ಗೊತ್ತಿರತಕ್ಕಂತ ವಚನ. யோவான் 16:33. ಯೋಹಾನ 16:33ನೇ ವಚನ. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு அதற்கா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. என்ன உண்டுங்க? உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். தைரியமா இருங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க. ಅಲ್ಲಿ ಲೋಕವನ್ನೇ ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ನಿಮಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳುಂಟು, ನಾನು ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏசப்பட்ட எப்பெல்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கறாருங்க. ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ದೇವರು. இன்னைக்கு நீங்க ஏசப்பட்ட வந்திருக்கீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறார். பயப்படாதே, தைரியமா இரு மகனே மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮಗನೇ ಮಗಳ ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡ್ರಿ. எப்படி நம்மளுக்கு உற்சாகம் கிடைக்குது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಸಿಗ್ತದೆ? ஏசப்பட்ட வரும்போது. ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ, ஏசப்பட்ட வரும்போது நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து பயப்படாதேன்னு சொல்றார் நம்ம ஆண்டவர். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ಧೈರ್ಯವಾಗಿರು, ಭಯಪಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை பேர் ನೀங்க ಡೈಲಿ ಆಂಡ್ರட்ட போறீங்க? ಇರತಕ್ಕಂತ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರತಿ ದಿವಸವೂ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ? எத்தனை பேர் ஆಂಡ್ರட்ட போறீங்க? ஏசப்பா நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் ஏசப்பா. ಯೇಸುವೆ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு காது கேக்குதா? ದೇವರ ಶಬ್ದ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கலாம், வேலையில நிறைய பிரச்சனை இருக்கலாம். நீங்க ஆண்டவர்ட்ட வரும்போது ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ಮನೆಯಲ್ಲಾಗಿರಬಹುದು ಅಥವಾ ಕೆಲಸಗಳಾಗಿರಬಹುದು, ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳಿದ್ರೂ ಕೂಡ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அப்புறம் இன்னொரு ஒரு காரியம், 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். 1 யோவாನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிபரனா இயேசு கிறிஸ்து நம்மளோட நீதிபரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ನೀತಿವಂತರಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರ ಅರ್ಥವೇನು? ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ನಮ್ಮ ಲಾಯರ್, ನಮ್ಮ ಒಂದು ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಭರತ ವಚನದಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ. நீதிபரன் அப்படின்னா என்னது? ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಅಂದ್ರೆ ಏನು? சில படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ಕೆಲವು ಚಿತ್ರಗಳಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿದ್ದೀರಿ. ஒரு கொலைகாரன் இருப்பான், ಒಬ್ಬ ಕೊಲೆಗಾರ ನಿಂತಿರ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ, அவன் கூட ஒரு லாயர் அப்படியே நடந்து போறார். கருப்பு கோட்டு போயிட்டு ஒரு லாயர் நடந்து போயிட்டே இருப்பார். ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಕರಿಕೋಟನ್ನು ಹಾಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂತ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. கொலை பண்ணானா தெரியல, அவன் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ಆತನ ಕೊಲೆ ಮಾಡಿದನ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆತನ ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ லாயர் கூடயே வராரு. ಆ ಲಾಯರ್ ಕೂಡ ಜೊತೆಲೇ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்துட்டு லாயர் வந்துட்டு அந்த கோர்ட்ல போயிட்டு வழக்காடுறாரு, அப்படியே நீதிக்காக வழக்காடுறாரு. அவர் ಅಲ್ಲಿ ನೀತಿವಂತಿಕೆಗಾಗಿ ಆತನು ಅಲ್ಲಿ ವಾಗ್ವಾದಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? யாருக்காக அவர் பரிந்து பேசுறாரு அந்த லாயர்? ಯಾರಿಗಾಗಿ ಆತನು ವಾಗ್ವಾದ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? யாருக்காகங்க? ಯಾರಿಗಾಗಿ? அந்த கொலை பண்ணிருக்கானா இல்லையான்னு தெரியல, பட் அவனுக்காக வாக்குவாதம் பண்றாரு. ಆ ಜೊತೆಲಿ ನಿಂತಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಕೊಲೆ ಮಾಡಿದನೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆತನಿಗಾಗಿ ಆತನು ವಾಗ್ವಾದಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು உங்களுக்கு அப்படிதான் பண்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮಗೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. என்னோட உங்களோட லாயர் யாருங்க? நம்மளுடைய நியாயாதிபதி யாரு? நம்மளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர் யாரு? ஏசப்பா. ನಮಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ವಿಚಾರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ. அவர் நம்மளை நியாய விசாரிக்கிறவர்ல நம்மளுக்கு வந்து நீதிபரனா இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರು ವಿಚಾರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ, ಆತನು ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಲಾಯರ್ ಆಗಿ ನಮಗೆ ಇರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் நமக்கு லாயரா இருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ಲಾಯರ್ ಆಗಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. எனக்காக ஃபைட் பண்றதுக்கு ஏசப்பா இருக்கிறாரா? ನನಗಾಗಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಇದ್ದಾನೆ. எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை! ஏசப்பா எனக்காக லாயரா இருக்கிறார், அது எனக்கு போதும். ಎಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಲಾಯರ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. பாவத்தோட நான் இருந்தேன், பட் எனக்கு ஏசப்பா லாயராயி அவரே ஏன் தப்ப வந்து அவர் சுமந்துகிட்டாரு. இயேசு ஏன் தப்ப சுமந்துகிட்டாரு, அவர் வந்து அடிபட்டார் அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோம். ನಾನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗಾಗಿ ಆತನು ವಾಗ್ವಾದವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ, ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಒತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நம்மளுக்கு எப்படி தேற்றப்படுறோம்? ஃபர்ஸ்ட் எப்படி? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು கிட்ட நம்ம வர்றதுனால. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಂತೈಸಲ್ಪಕ್ಕೆ ಒಳಪಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ. ரெண்டாவது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவோட ஆண்டவருடைய வசனம், ரெண்டாவது பாயிண்ட். ಎರಡನೇದಾಗಿ ಆತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯಗಳು. ரோமர் 15வது அதிகாரம், ரோமர் 15, ರೋಮಾಪುರ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம். 4ನೇ ವಚನ.
தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. சோ ஆண்டவருடைய வசனம், இப்போ நீங்க வந்துட்டு போறீங்க, இந்த பைபிள்ல போறீங்க, ಕಾಲೇಲಿ ನೀವು ಬೈಬಲ್ ಪಡಿಕೆ ಟ್ರೈ ಪண்றீங்க. ನೀವು ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಮುಂಚಾನೆ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯನ ಓದೋಕೆ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತೀರಿ. சோ நம்ம போகும்போது என்ன ஆகுது, ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணுதா நம்மளுக்கு என்ன ரெண்டு காரியம் சொல்லி கொடுக்குதாங்க. ಆ ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ವಚನ ನಮಗೆ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. என்னது? பொறுமையை சொல்லி கொடுக்குது, ஆறுதல் சொல்லி கொடுக்குது, ஆறுதல் தருது. ಸ್ಥಿರಚಿತ್ತವನ್ನ ಮತ್ತು ಆದರಣೆಯನ್ನ ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எவ்வளவு வாட்டி எனக்கு கஷ்டத்தோட கண்ணீரோட ஆண்டுகிட்ட போகும்போது, பைபிளை படிக்கும் போது, பைபிள்ல இருக்கிற வசனங்கள் என் வாழ்க்கையிலே ஒரு புது நம்பிக்கையை உண்டாக்குது. ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ನೀಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ ஒண்ணு நான் ஏசப்பாட்ட போறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. அவர் பயப்படாத தைரியமா ಇರು ஏசப்பா சொல்றாரு ஒரு சைடுல. ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಭಯಪಡ ಧೈರ್ಯವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு சைடுல ஆண்டவருடைய வசனத்துக்கிட்ட நான் போறேன். ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ದೇವರ ವಚನದ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்ன சொல்லி கொடுக்குது ஆண்டவருடைய வசனம்? ದೇವರ ವಚನ ಏನನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ನನಗೆ? என்ன சொல்லி கொடுக்குதா இந்த வசனத்தின்படி? ಈ ವಚನ ಪ್ರಕಾರವಾಗಿ பொறுமையை சொல்லி கொடுக்குது என் வாழ்க்கையில. ಅಲ್ಲಿ ಸ್ಥಿರಚಿತ್ತತೆಯನ್ನಲ್ಲಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೆ. எனக்கு ஆறுதல் கொடுக்குது ஆண்டவருடைய வசனம். ದೇವರ ವಚನ ನನಗೆ ಆದರಣೆಯನ್ನ ದಯಪಾಲಿಸ್ತಾ ಇದೆ. நான் கை தூக்க சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் இந்த வாரம் நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கிட்ட நீங்க போனீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ಒಂದು ವಾರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? சரி, சில பேருக்கு படிக்க வராது, எனக்கு புரிஞ்சுக்குது. படிக்க வர்றவங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய வசனத்துக்கிட்ட இந்த வாரம் போனீங்க? ಓದೋದಕ್ಕೆ ಬರುವಂತವರು ಎಷ್ಟು ಜನ ಈ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಳಿಗೆ ನೀವು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? நான் கை தூக்க சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு ஒரு பொறுமை என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு அது தரும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಿರಚಿತ್ತ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು, ಒಂದು ಆದರಣೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಳಿಗೆ ಹೋಗುವಂತದ್ದು. உதாரணத்துக்கு நேத்து 1 சாமுவேல் 14 திருப்ப வேண்டாம், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீதை பத்தி ஒரு கதை படிச்சிட்டு இருந்தேன். ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ 1 ಸಾಮುವೇಲ 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ದಾವೀದನ ಕುರಿತಾಗಿ ಓದಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அங்க என்ன ஆகுது, எல்லாரும் பயப்படுறாங்க, கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. அவன் பெருசா நிக்கிறான், அவன் 9 அடி ஹைட்ல நிக்கிறான், அவ்வளவு பாடி பில்டர் மாதிரி நிக்கிறான். ஊரே நடுங்குது, அந்த ஊர் ராஜாவே நடுங்குறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ದಾವೀದನಿಗೆ ವಿರುದ್ಧ, ಜನಗಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗೋಲಿಯಾತ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. 9 ಅಡಿ ಎತ್ತರದ ಒಂದು ದೈತ್ಯಾಕಾರದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಜನಗಳೇ ಎದುರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆತನಿಗೆ. நிறைய வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க, யாராவது ஒரு ஆள் பயந்தா எல்லாரும் அப்படியே பயந்துருவாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுத்தி விட்டுருவாங்க. ಅನೇಕ ಬಾರಿ ನೀವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಯವನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರೂ ಭಯವನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் பார்த்திருக்கேன் சில பேர், ஒருத்தன் பயப்பட்டு ஏதாவது சொல்லிடுவான், உடனே எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ನಾನು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಯಾರಾದ್ರೂ ಭಯದಿಂದ ಏನಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆ ಭಯದ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಆವರಿಸಿಕೊಳ್ತದೆ. அந்த ನಾಡೇ பயப்படுது, ಆ ದೇಶವೇ ಅಲ್ಲಿ ಭಯಪಡ್ತಾ ಇದೆ. அப்ப தாவீது வராரு, சின்ன தாவீது வரான். ಆಗ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ದಾವೀದ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. இவன் யாருப்பா, நம்ம ஆண்டவர் முன்னாடி யாருப்பா இவன், இவெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஆண்டவர் முன்னாடி ஒண்ணும் இல்ல இவன் அப்படின்னு தைரியமா போறான் தாவீது. ಆತನು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ದೇವರ ಮುಂದೆ ಈತನು ಏನೂ ಇಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனை என்ன பண்றான், சோர்வுக்கு உண்டாக்குறான். யாரும் அவங்க அண்ணனே சொல்றான், ஏய் ஏன்டா வந்தீங்க, ஓடுறா இந்த இடத்துல காலி பண்ற அப்படின்னு அவங்க அண்ணன் விரட்டுறான் தாவீத. ಅಲ್ಲಿ ದಾವೀದನನ್ನ ಆತನ ಅಣ್ಣನೇ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸೋತು ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆ ನೀನು ಬೆಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ, ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது என்ன பண்றான், அந்த ராஜாவே, ஐயோ வேண்டாம்ப்பா, நீ சும்மா வாலி பயம் மாதிரி இருக்க, நீ எல்லாம் கோலியாத்ல எப்படிப்பா ஜெயிக்க போற அப்படின்னு அவனை என்ன பண்ணி விட்டுறான், அவனை பயப்படுத்தி விடுறான். ಅಲ್ಲಿ ಎರಡನೇದಾಗಿ ಅರಸನು ಕೂಡ, ನೀನು ಯವನಸ್ಥನಾಗಿದ್ದೆ, ನೀನು ಯಾಕೆ ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ಕೂಡ ಭಯಪಡಿಸ್ತಾ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. மூணாவது கோலியாத்தை என்ன பண்றான், ஏய் நீ வந்தியனா உன்னை சாவடிச்சு உன்னை பறவைக்கெல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு கோலியாத் பயப்படுத்துறான். ಅಲ್ಲಿ ಮೂರನೇದಾಗಿ ಗೋಲಿಯಾತನ ಆತನ ಭಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನೀನು ಬಂದ್ರೆ ನಿನ್ನ ಒಂದು ದೇಹವನ್ನ ಅಲ್ಲಿ ಪಕ್ಷಿಗಳಿಗೆ ನಾನು ಆಹಾರವಾಗಿ ಕೊಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. ಆனா தாவீது என்ன பண்றாரு, ಆದ್ರೆ ದಾವೀದ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, தைரியமாய் போறாரு, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருக்கு அவருக்குள்ள ஒரு தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ಆತನ ಆಂತರಿಕದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ವಿಧವಾದಂತ ಬಲವನ್ನ, ಧೈರ್ಯವನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம பைபிள் படிக்கும் போது, நம்ம பைபிள் சத்தியங்களை கேட்கும் போது தேவன் நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கையில. ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಸತ್ಯಗಳನ್ನ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಧೈರ್ಯವನ್ನ ಆತನು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. மூணாவது காரியம், ஆண்டவர் எதுக்காக ஆண்டவர் நம்ம எப்படி நம்மள தேற்றாரு. ಮೂರನೇದಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾರೆ. எப்படி தேற்றினார் ஆண்டவர்? பாயிண்ட் என்னது? ಮೊದಲನೇದಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளை தேற்றாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾರೆ. இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவர்? தேற்றாரு. ಆತನ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. மூணாவது என்னது? ಮೂರನೇದಾಗಿ யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். ಯೋಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது
என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, மூணாவது ஆண்டவர் நம்மளை எப்படி தேற்றாருன்னா பரிசுத்தாவியானவர் மூலியமாய் நம்மளை தேற்றார் ஆண்டவர். ಮೂರನೇದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಲ್ಪಡ್ತಾರೆ. ரொம்ப முக்கியம், ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் செய்யறாருங்க. ನೀವು ಯಾವಾಗ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಆಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವನ್ನು அவர் ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. என்ன பண்றாரு? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எவ்வளவு நாள் இருப்பாரு உங்க கூட? ಎಷ್ಟು ದಿವಸಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ? கொஞ்ச நாள் 1 hour இருப்பாரு, 1.5 மணி நேரம் இருப்பாருன்னு போட்டிருக்கா? 1 ಗಂಟೆ ಅಥವಾ 1.5 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சர்ச்சை நடக்கும்போது மாத்திரம் பரிசுத்தாவியானவர் இருப்பாருன்னு போட்டிருக்குதுங்களா? ಸಭೆ ನಡೆಯುವಾಗ ಮಾತ್ರ ಇರಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? என்ன போட்டிருக்குது வசனத்துல? ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ವಚನದಲ್ಲಿ? ಎಂದೆಂದೈக்கும் உங்களோட கூட இருக்கும்படி. ಯಾವತ್ತಿಗೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸದಾಕಾಲವೂ ಇರುವ ಆತನು. எப்பவும் உங்க கூட இருக்கிறாரு. ಸದಾಕಾಲವೂ ಇರುವ ಆತನು. நீங்க வண்டி ஓட்டும்போது உங்க கூட இருக்கிறாரு. ಗಾಡಿಯನ್ನು ಓಡಿಸುವಾಗ ನಿಮ್ಮ நீங்க ಜೊತೆಯಲ್ಲಿ சமையல் ಇರ್ತಾರೆ. கரையில் இருக்கும்போது உங்க கூட இருக்கிறாரு. ನೀವು ಅಡಿಗೆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. நீங்க வியாபாரம் பண்ணும்போது உங்க கூட இருக்கிறாரு. ನೀವು ವ್ಯಾಪಾರವನ್ನು ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮ நீங்க ಜೊತೆಯಲ್ಲಿ ஸ்கூல்ல இருக்கும்போது உங்க கூட இருக்கிறாரு. ಶಾಲೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ உங்க ಇರ್ತಾರೆ. வேலை செய்யற இடத்துல ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு. ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ சில ಇರ್ತಾರೆ. டைம் எனக்கு ரொம்ப சில பிரச்சனைகள் வந்து அதை வந்து எப்படி தீர்வு கொண்டு வரதுன்னு எனக்கு ரொம்ப மைண்ட் இதாயிரும், ஸ்டாப் ஆயிரும் கொஞ்ச நேரம். ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆನ ಪರಿಹರಿಸಬೇಕು ಅಂತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ತೇನೆ. நான் என்ன பண்ணுவேன், உடனே அந்த இடத்துல இருந்து பெறப்ட்டு ஒரு தூரம் ஒரு 5 நிமிஷம் போய் அப்படியே நடந்துட்டு வருவேன் வெளியே போய். ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು 5 ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇನೆ. நான் என்ன பண்றேன், ஆவியானவர்கிட்ட நான் பேசுறேன். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತೇನೆ. ஆவியானவரே எனக்கு பதில் தாங்க ஆண்டவரே. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ರಿ. எனக்கு இந்த நேரத்துல ஒரு பதில் தாங்க, எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಬೇಕೆಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಉತ್ತರವನ್ನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸ್ರಿ. ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆ ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. ಇದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் உங்க கூட எப்பவும் நித்திய காலமா இருப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ಅವರು ಸದಾಕಾಲವೂ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சடனா கோவம் வரும், ஆண்டவரே எனக்கு இப்ப கோவம் வருது, எனக்கு எப்படி நான் நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. ಆ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರೇ ಕೋಪದಿಂದ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ எனக்கு எரிச்சல் வருது, என்னை வந்து நீங்க தேட்டணும் ஆண்டவரே. ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರ್ತಾ ಇದೆ, ನನ್ನ ಸಂತೈಸಲ್ಪಡಬೇಕು ನೀವು. அப்படின்னு ಆಂಡವருடைய பிரசன்னம் நம்மளோட கூட எப்பவும் இருக்குது. ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದಾಗಿದೆ. நம்ம மறந்துட கூடாது. ಅದನ್ನ ನಾವು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. இத நம்ம ரொம்ப ஈஸியா மறந்துருவோங்க. ಇದನ್ನ ನಾವು ಈಸಿಯಾಗಿ ಮರೆತು ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. நமக்கு ஏதோ பிரச்சனை வந்த உடனே ஐயோ நான் தான் சமாளிக்கணும், நான் பண்ணணும், நான் பேசணும், நான் வந்து போராடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ನಾನು ಹೋರಾಡಬೇಕು, ನಾನೇ ಅದನ್ನ ಬಗೆಹರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಓಡಾಡ್ತೇವೆ. நீங்க இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அதை ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஆவியானவரே நீங்க 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 நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம கொடுக்குறோமோ, அப்போ பதில் வந்து ஆண்டவர் வந்து தருவாரு. ஆண்டவர் வந்து அதுக்கு ஞானத்தையும் தருவார். ಯಾವಾಗ ದೇವರೇ ನೀವೇ ಎಂಬುದಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವರನ್ನ ಅವಲಂಬಿಸಿಕೊಳ್ತೇವೋ ಆಗ ದೇವರು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. 26வது வசனம் படிப்போம். அதே யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. ಅದೇ 14ನೇ ಅದೇ 26ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் என்ன பண்ணுவாரா நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதிப்பாரு. டீச்சர் மாதிரி நம்மளுக்கு டீச்சர் மாதிரி போதிப்பாரு, நினைவூட்டுவாராம், ரிமைண்ட் பண்ணுவாராம். ஆண்டவருடைய வசனத்தை வந்து நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுவாராம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಎಲ್ಲವನ್ನ ಉಪದೇಶಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅದೆಲ್ಲವನ್ನ ನೆನಪಿಗೆ ತರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ಸರಿ, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், ಅರ್ಥವಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டத்தோட ஒரு சகோதரன் வந்திருக்கிறார். ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಬಹಳ ಕಷ್ಟದಿಂದ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் வந்து ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ಬಹಳ ಒಂದು ಚಿಂತೆಯಿಂದ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீட்டை தேடி வரான். ಆಗ ಸ್ನೇಹಿತರು ಮನೆಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. தம்பி நீ வாடா நண்பா வெளியே வா அப்படின்னு சொல்றான் வீட்டை விட்டு. ಸ್ನೇಹಿತನೇ ಮನೆಯಿಂದ ಆಚೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்றான் ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட் மேல தோள் மேல கை போடுறான். இப்படி ಆ ತೋಳಿನ ಮೇಲೆ ಆತನ ಕೈಯನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி வா ஒரு வாக்கிங் போலாம் அப்படின்னு, ஒரு டீ குடிக்க போலாம் இல்ல வாக்கிங் போலாம் அப்படின்னு கூட்டு போறான். ಆ ಟೀ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಅಥವಾ ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ ಹೋಗೋಣವಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வராங்க. 10 ನಿಮಿಷಗಳ ಒಂದು ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ கிரேக்க பாஷையிலே பரிசுத்தாவியானவருக்கு இப்படிதான் போட்டிருக்கு. ஹீஸ் பாராக்ளீசிஸ் அப்படின்னா துணையாளர், நம்ம கூடயே வருவாராம். தோள் மேல கை போட்டு நம்ம கூட வர்றவர் தான் பரிசுத்தாவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಜೊತೆಗಾರನಾಗಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರುವಂತವನೇ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ಆತನು ನಮ್ಮ ಜೊತೆ எழுதಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. நிறைய வாட்டி என்ன ஆகும், நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது என்ன ஃபீல் பண்ணுவோம், தனிமை, லோன்லினஸ்.
தனிமை ஃபீல் பண்ணுவோம், நம்ம தனியா ஃபீல் பண்ணுவோம். ಸಮಸ್ಯೆಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಇರ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಭಾಸವಾಗಲ್ಪಡ್ತದೆ. வீட்ல நிறைய பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க வீட்ல, ஆனாலும் தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ 10 ಜನ ಇದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಏಕಾಂಗಿ ಎಂಬತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ஆனா ಭಾವಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்களுக்கு யார் இருக்கிறாரு? உங்களுக்கு ನಿಮಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? தேற்றளவாளன், ஒரு துணையாளர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு ಅಲ್ಲಿ சொல்றாரு. ಸಹಾಯಕನ ಜೊತೆಗಾರನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ அவர் உங்க ಎಂಬುದಾಗಿ. தோள் மேல கை போட்டு நடக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு இயேசுப்பா சொல்றாரு. ಆತನು ನಿಮ್ಮ ಭುಜದ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಹಾಕಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ஐயோ, ಇದ್ದಾರೆ. நானே போராடணும், நான் ஜெயிக்கணும், நான் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும், நான் பண்ணும் இல்ல, நான் இருக்கிறேன் உன் கூட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಾನು ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿ ನಾನು ಜೀವನ ಗಳಿಸಬೇಕು, ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இது ஆவியிலே நடக்கிறது. ಇದೇ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತದ್ದು. ஆவியிலே நடக்கிறதுன்னா பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னோட பேசுவாரு, அவர் எனக்கு ஞாபகம் ஊட்டுவாரு அப்படின்றது நடக்கிற உணர்வு தான் பரிசுத்த ஆவியினாலே நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಜೀವಿಸುವಂತದ್ದು ನಡೆಯುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಆತನು ನನಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ನನಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. நிறைய வாட்டி என்ன ஆயிருது, அவங்க தோல்ல கை போட விட மாட்டோம் நம்ம பரிசுத்த ஆவியானவரை. அவரு இல்ல வேண்டாம் ஆண்டவரே, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் சமாளிக்கிறேன், என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அவரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம அலோ பண்ணாதான் தோல் மேல ಕೈ போடுவார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅನೇಕ ಬಾರಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ನಮ್ಮ ಭುಜದ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನಾನು ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ, ನಾನು ಇದನ್ನು ನಿಭಾಯಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಮ್ಮ ತೋಳಿನ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் அதான் பைபிள்ல நீங்க திருப்ப வேண்டாம், எபேசியர் 4:30 என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಎಫೆಸದವರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನ ನಿಂದಿಸಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எப்படா துக்கப்படுத்த முடியும்? அவர் ஒரு மனுஷன், அவர் என்னது, அவர் ஒரு ஆவி அல்ல, அவர் ஒரு மனிதன். ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಆತ್ಮವಲ್ಲ, ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಮನುಷ್ಯನ ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ அவரை துக்கப்படுத்த முடியும். நம்ம ಅವರನ್ನ ದುಃಖಪಡಿಸುವುದಕ್ಕೆ ஆண்டவரே, என் வைஃபுக்கும் எனக்கும் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, எனக்கு தெரியும் என் வைஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் துக்கப்படுவார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ನಡುವೆ ಏನೋ ಒಂದು ಜಗಳ ಆಗುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದೆ, ನೀವು ಯಾವುದಕ್ಕೂ ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನಿಂದನೆಗೆ ಒಳಪಡ್ತಾರೆ. இல்ல அதை விட்டுட்டு ஆண்டவரே என் வைஃப்ட்ட நான் எப்படி பேசணும், என் வைஃப்ட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் நம்மளோட கூட தோள் மேல கை போட்டு நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறவரா இருப்பார். ಆದ್ರೆ ನಾವು ದೇವರೇ ನನ್ನ ಮಡದಿಯ ಜೊತೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮ್ಮ ಭುಜದ ಮೇಲೆ ಕೈಗಳನ್ನು ಹಾಕಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. நம்ம கூடயே வருகிற தேவன் அப்படின்னு, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ, அவர் நம்மளோட தேற்றுகிற தேவனாய் ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುವಂತ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். ಇದೇ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. இன்னைக்கு நீங்க ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா, இன்னைக்கு நம்ம கடைசியில ஜெபம் பண்ண போறோம். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನುಭವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆண்டவரೇ, ஆவியானவரೇ வாங்க, என்ன நிரப்புங்க ஆண்டவரೇ அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. சோ 3 காரியங்களை பார்த்தோம் இதுவரைக்கும். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ತನಕ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம எப்படி தேற்றப்படுறோம், ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಂತೈಸುವಿಕೆ ಒಳಗಾಗ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது, ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ, இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை கிட்ட வரும்போது, ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ, மூணாவது யாரு, ಮೂರನೇದಾಗಿ பரிசுத்த ஆவியானவர் துணையாளர் நம்ம கூட இருக்கும்போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಜೊತೆಗಾರರು ನಮ್ಮ ಜೊತೆ ಸಂಗಡಿಗನಾಗಿ ಇರುವಾಗ, நாலாவது என்னது, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಏನು, தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் என் வாழ்க்கையில இந்த ஃபர்ஸ்ட் 3 காரியமும் என் வாழ்க்கையில இல்ல. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದ ಮೊದಲ ಪ್ರಾರಂಭಿಕ ದಿವಸಗಳಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ஏசப்பாட்ட ஒழுங்கா வரல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಬರಲಿಲ್ಲ, ஆண்டவருடைய வார்த்தைட்ட ஒழுங்கா போல, ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಳಿಗೆ ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, பரிசுத்த ஆவியானவர் ಯಾರனாலே தெரியல, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. சோ 3 இல்ல, 3 ಕೂಡ ಇಲ್ಲ. எப்படி இருக்கும் என் வாழ்க்கை? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? ரொம்ப சமாதானமா நல்லா இருக்குமா? ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತದ? சோர்வு மேல சோர்வு, எதை எடுத்தாலும் சோர்வு தான் வாழ்க்கை. ಏನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಕೂಡ ಸೋಲಿನ ಮೇಲೆ ಸೋಲು. ஐயோ, ஒரே குழப்பம், போராட்டம், பிரச்சனை, கண்ணீர், வேதனையா தான் இருக்கும். ಏನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಣ್ಣೀರು, ಕಳವಳ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಕಾರ್ಯ. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில அப்படி இருக்கலாம். விசேஷமாய் வாலிப சகோதரர்கள் சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. ವಿಶೇಷವಾಗಿ ಯೌವನಸ್ಥರು ಇದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಅನುಭವವನ್ನು ಅಂದುಕೊಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்ககிட்ட நீங்க பொறுமையா இருங்க, பெரியவங்க. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡವರು ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಿರಚಿತ್ತ ಶಾಂತಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ. ஏன்னா என் வாழ்க்கையில அப்படிதான் அந்த ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு, அது ஒரு ஃபேஸ் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். ஏசப்பாவும் இல்ல, ஆண்டுடைய வார்த்தையும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಂತ ಇರ್ತದೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯವೂ ಇಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೂಡ ಇಲ್ಲ. என்ன இருக்கு? ஒண்ணே ಯಾವುದು ಇರ್ತದೆ? ಒಂದೇ. நாலாவது பாயிண்ட் என்னது? ನಾಲ್ಕನೇದಾಗಿ என்ன இருக்குது? தேவனுடைய மக்கள் இருக்கிறாங்க, ದೇವರ ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೆ. சபையிலே நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதரருக்காக கண்ணீரோட ஜெபிக்கிற தேவ மக்கள் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸತಕ್ಕಂತ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவேளை வழி தவறி போயிருக்கலாம் அந்த பிள்ளைங்க, ಒಂದು ವೇಳೆ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿರಬಹುದು, ಅವರು ஆண்டவரே இல்லன்னு வெறுத்து கூட போயிருக்கலாம், ದೇವರಿಲ್ಲ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹೋಗಿರಬಹುದು. பட் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ಹೇಳ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ.
ஆண்டவர் வந்து அவங்க மூலியமாய் உங்களோட பேசுவாங்க. ದೇವರು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮೊಡನೆ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. சில டைம் சர்ச்சுக்கு சில பசங்க வரமாட்டாங்க, ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಬರುವುದಿಲ್ಲ, ஒரு மாசம் வரைய மாட்டாங்க. ಒಂದು ತಿಂಗಳಾದ್ರೂ ಕೂಡ ಬರೋದೇ ಇಲ್ಲ. நான் மெசேஜ் அனுப்பி கேட்பேன், என்னப்பா வரலையேப்பா அப்படின்னு. ನಾನು ಮೆಸೇಜ್ ಮೂಲಕವಾಗಿ ಕೇಳ್ತೇನೆ, ಯಾಕೆ ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ரிப்ளையே வராது சில டைம். ಅಲ್ಲಿಂದ ರಿಪ್ಲೈ ಕೂಡ ಬರುವುದಿಲ್ಲ. அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் நம்ம. ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சோர்வுல இருக்கிறாங்க, வாழ்க்கை பிரச்சனையை வந்து சந்திக்க முடியாம குழப்பத்துல இருக்காங்க. அவங்க ಅಲ್ಲಿ ಜೀವಿತದ ಕಷ್ಟಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗದೇ ಅನೇಕ ಗಲಿಬಿಲಿಗಳಲ್ಲಿ ಚಿಂತೆಗಳಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರು. நான் சொல்றேங்க, இது ஒரு வாட்டி இல்ல 100 வாட்டி இல்ல 1000 வாட்டி தேவன் அவங்கள சர்ச்சுக்கு கூட்டு வரார். ಅಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲ, ಎರಡು ಬಾರಿ ಅಲ್ಲ, 1000 ಬಾರಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ದೇವರು ಅವ್ರನ್ನ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆண்டவர் அற்புதமாய் அவங்கள சபைக்கு கூட்டு வருவார். ದೇವರು ಅವ್ರನ್ನ ಅದ್ಭುತವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. இல்லாட்டி அட்லீஸ்ட் நம்ம மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண வைப்பார் ஆண்டவர். ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಮೆಸೇಜ್ಗೆ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ರಿಪ್ಲೈ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. ஆண்டவர் வந்து அப்படி ஜனங்களை வைத்திருக்கிறார் சபை. ದೇವರು ಆ ರೀತಿಯಾದಂತ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಜನಗಳನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த மாதிரி ஜனங்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவரை ஒருவர் கெட்டி விடணும். அந்த அவங்க வாழ்க்கையை நம்ம கெட்டி விடணும், அதான் நம்மளுடைய வேலை. ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸುವಂತದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. இது ஆண்டவர் நம்மகிட்ட சபையில எதிர்பார்க்கிறார் ஜனங்கிட்ட. ಇದನ್ನೇ ದೇವರು ಸಭೆಗಳಿಂದ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பர்னபா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். ಬರ್ನಬ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. அவனுடைய பேர் வந்து ஆறுதலின் மகன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆದರಣೆಯ ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೆಸರು ಹೇಳ್ತಾ ಇದೆ. நீங்க அங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 36 37வது வசனத்துல நீங்க பார்க்கலாம், படிக்க வேண்டாம். ಅಪೊಸ್ತಲರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 35 36ನೇ ವಚನಗಳಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಬಹುದಾಗಿದೆ. அந்த பர்னபாக்கு வந்து யோசேப், அவன் நிஜமான பேரு யோசேப். ಆತನ ನಿಜವಾದಂತ ಹೆಸರು ಯೋಸೇಫನ್ ಎಂಬುದಾಗಿ. அந்த யோசேப் வந்து என்ன பண்றான், அவனுக்கு வந்து சபைக்காரங்க அவருடைய கேரக்டரை பார்த்து அவருடைய குணத்தை பார்த்து அவருக்கு பர்னபான்னு பேர் வச்சிடறாங்க. ಆತನ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆತನಿಗೆ ಬಾರ್ನಬ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಇಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு பர்னபான்னு பேர் வச்சாங்க ಇவருக்கு? ಯಾಕೆ ಬಾರ್ನಬ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ನೀಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஆறுதலின் மகன், ಅಲ್ಲಿ ಆದರಣೆಯ ಮಗನು ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டிருக்கிறார், ஃபுல்லா நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் வந்து பரிசுத்தாவியால அவர் நிரப்பப்பட்டிருக்கிறார். அங்க வசனங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல வருது. அப்போஸ்தலர் 4 வசனம் போட்டிருக்கேன் அப்போஸ்தலர்ல இருந்து, அது நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா எழுதிக்கலாம். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರ ಭಾಗದಲ್ಲಿ 4 ವಚನಗಳನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನಗಳನ್ನ ಬರೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற பர்னபா என்ன பண்றாரு, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಬರ್ನಬ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? அவருடைய வேலை என்னதுன்னா, ಆತನ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ எப்படியாவது சர்ச்சில் இருக்கிறவங்கள, சர்ச்சுக்கு வர்றவங்கள ஆண்டருக்குள்ள நல்லா அவங்க வாழ்க்கை கெட்டப்படணும், அதான் அவருடைய வேலை. ಆತನ ಕೆಲಸ ಸಭೆಗೆ ಬರುವಂತವರನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்போஸ்தலர் பவுல்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல முக்காவாசி புத்தகம் எழுதினது யாருங்க? அப்போஸ்தலர் பவுல். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮುಕ್ಕಾಲು ಭಾಗ ಸತ್ಯವೇದವನ್ನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಎಂಬುದಾಗಿ. ஒரு டைம் என்னாச்சு, அப்போஸ்தலர் பவுல் ஏசப்பட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு கொலைகாரனா இருந்தார். ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಬ್ಬ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದ. அவர் கொலை பண்றது யாரை கொலை பண்ணிட்டு இருந்தாரு? ಯಾರನ್ನ ಆತನು ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದ? கிறிஸ்தவங்களை கொலை பண்ணிட்டு இருந்தாரு. ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದ. எங்கெல்லாம் பார்த்தாங்களோ கிறிஸ்தவங்களை வெட்டுவார் அவர். ಎಲ್ಲೆಲ್ಲ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅವ್ರನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. கிறிஸ்தவங்களுடைய புருஷன்களெல்லாம் சாவடிச்சு விதவைகளாக்குவார் கிறிஸ்தவ குடும்பத்தை. ಆ ಕ್ರೈಸ್ತರ ಕುಟುಂಬ ಇರತಕ್ಕಂತ ಪುರುಷರನ್ನೆಲ್ಲ ಕೊಂದು ಹಾಕಿ ಅವರ ಹೆಂಡತಿಯರನ್ನ ವಿಧವೆಯರಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. கிறிஸ்தவங்களுடைய அப்பா அம்மாவை கொண்டு பிள்ளைகளை அனாதையாக்குறாரு அப்போஸ்தலர் பவுல். ಆ ಕ್ರೈಸ್ತರ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಕೊಂದು ಹಾಕಿ ಮಕ್ಕಳನ್ನ ಅನಾಥರನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ. இப்படி இருக்கிற அப்போஸ்தலர் பவுலை பார்த்தால் எல்லா சர்ச்சுக்கும், அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் பயம் அப்போஸ்தலர் பவுலை பார்த்தா. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ನೋಡುವಾಗ ಇರತಕ್ಕಂತ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಸಭೆಗಳಿಗೆ ತುಂಬಾ ಹೆದರಿಕೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ஒரு நாள் ஆண்டவர் வந்து யாரை தொடுறாங்க? அப்போஸ்தலர் பவுலை தொடுறார் ஆண்டவர். ಒಂದು ದಿವಸ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನ ದೇವರು ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. போன வாரம் வரைக்கும் கொலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இங்க இருந்தாருன்னு வச்சுக்கலாம், இந்த ஏரியால கிறிஸ்தவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து சர்ச்சில் உட்கார்றாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಕ್ರೈಸ್ತರನ್ನೆಲ್ಲ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ ಈ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? ಅದು கையில பைபிளோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ಅದು ಕೂಡ ಸತ್ಯವೇದವನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? எப்படி இருக்கும் எல்லாருக்கும்? ಹೇಗಿರ್ತದೆ ಎಲ್ಲರಿಗೂ? மனசுல என்ன இருக்கும்? ஒரு சந்தேகம் இருக்கும். என்னடா இது, போன வாரம் வரைக்கும் கிறிஸ்தவங்களை கொண்டா இன்னைக்கு வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறான், யாரா இவன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಸಂದೇಹ, ಒಂದು ಭಯ ಇರ್ತದೆ. ಕಳೆದ ವಾರ ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಕೊಂದು ಹಾಕಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. யார் வந்து பவுலுக்காக பரிந்து பேசினது யாரு? ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಪರಿತಾಪ ಪಟ್ಟು ಮಾತನಾಡಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರು? பர்னபா. ಬಾರ್ನಬ என்ன பண்றாரு? ಬಾರ್ನಬನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? யாரும் பயப்படாதீங்க, ಯಾರು ಭಯಪಡಬೇಡ್ರಿ பிரதர்ஸ், எல்லாம் வந்து இவர் நல்ல கிறிஸ்தவரா, ஏசப்பா தொட்டுட்டாரு இவர் வாழ்க்கைய, புது மனுஷனா மாறிட்டாரு, இவரை நம்புங்க அப்படின்னு வந்து யார் நம்பிக்கை வைக்கிறது? பர்னபா நம்ப வைக்கிறார். ಅಲ್ಲಿ ಬಾರ್ನಬನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇದನ್ನ ದೇವರು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಧೈರ್ಯವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ.
அப்படி பர்னபா வந்து யார் வாழ்க்கையை கெட்டுறாரு? யாருடைய வாழ்க்கையை கெட்டுறாரு? பவுலோட வாழ்க்கையை கெட்டுறாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಪೌಲನ ಜೀವಿತವನ್ನ ಬಾರ್ನಬನಲ್ಲಿ ಕಟ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள வந்து அது மாதிரி எதிர்பார்க்கறாருங்க. நம்ம சபையில, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம சர்ச்சில் இருக்கிற ஜனங்க தேற்ற ஜனங்களாக, ஒருத்தர் வாழ்க்கையை கெட்டுற ஜனங்களா இருக்கணும். ನಮ್ಮ ಸಭೆಗಳಿರ್ತಕ್ಕಂಥವರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕಟ್ಟುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ரெண்டாவது என்ன பண்றாரு அவரு பர்னபா? ಬಾರ್ನಬ ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? அப்போஸ்தலர் பவுல வந்து பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்போஸ்தலர் பவுல் இயேசுவுக்காக பயங்கர வைராக்கியமா பிரசங்கம் பண்றாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ದೇವರಿಗಾಗಿ ಬಹಳ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವನಾಗಿ ಉಪದೇಶವನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப என்னாச்சு? பவுல வந்து என்ன பண்றாங்க? இப்ப பவுல் சாவடிச்சிட்டு இருந்தார் மத்த கிறிஸ்தவங்களை. இப்ப யார சாவடிக்க பாக்குறாங்க? அப்போஸ்தலர் பவுல சாவடிக்க பாக்குறாங்க. இப்போ ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಕ್ರೈಸ್ತರನ್ನ ಆತನು ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುದಾದ್ರೆ ಈತನನ್ನೇ ಕೊಂದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல உங்க சொந்த ஒரு தேடி போயிருப்பா அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல தூர தேசம், சொந்த ஒரு தர்சு அப்படின்ற ஒரு தேசத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க அப்போஸ்தலர் பவுல. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನ ತನ್ನ ಸ್ವಂತ ಊರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ತಾಸೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಕಳುಹಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் பவுலுக்கு எப்படி இருக்கும்? ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ? ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், ஒண்ணும் இல்லாம ஆயிருச்சே, சும்மா வந்து வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேனே அப்படின்னு இருக்கும் அப்போஸ்தலர் பவுல். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದ ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದ, ಈಗ ಏನಿಲ್ಲದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿರ್ತಾ ಇದೆ. அப்போ ஒரு நாள் அந்த ஊர்ல வந்து கதவு தட்டுறாரு. அப்போஸ்தலர் பவுல் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ಆಗ ಒಂದು ದಿವಸ ಯಾರು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಮನೆಯನ್ನ ತಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. யார் தட்டுறா? ಯಾರು ತಟ್ತಾ யார் ಇದ್ದಾರೆ? அப்போஸ்தலர் பவுல தேடி போனா? ಯಾರು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ? யார் தேடி போனாங்க? பர்னபா தேடி போனான். ಬಾರ್ನಬನ ಆತನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. வா தம்பி, ಬಾ ತಮ್ಮ, உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு அப்படின்னு அந்தியோக்குக்கு கூட்டு போறாரு சபைக்கு. ನಿನಗೆ ಒಂದು ಸೇವೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂತ್ಯೋಕ್ಯಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேடி போய் கூட்டு வர்ற ஊழியம், ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೇವೆ, மற்றவங்க வாழ்க்கையை கெட்டுற ஊழியம், ಅಲ್ಲಿ ಇತರರನ್ನ ಕಟ್ಟುವಂತ ಒಂದು ಸೇವೆ, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியம், ಇತರರಿಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಪರಿತಾಪ ಪಟ್ಟು ಮಾತನಾಡುವಂತ ಒಂದು ಸೇವೆ. இதுதான் சர்ச். ಇದೇ ಸಭೆ. எவ்வளவு பேர் சோர்வோட வந்திருக்கிறோம் நம்ம. ಎಷ್ಟು ಜನ ಸೋತೋದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ. என் வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ನನ್ನ ಚಿತ್ರದಲ್ಲಿ 2 ಉದಾಹರಣೆಗಳನ್ನು ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. நான் காலேஜ் படிக்கும் போது ஃபீஸ் கட்டவே காசு இல்ல. ಕಾಲೇಜ್ ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಫೀಸ್ ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ ಕೂಡ ಹಣವಿಲ್ಲ. வெறும் வீட்டு வாடகை கட்டுறதுக்கு, சாப்பாடு கரெக்டா 2 வேளை சாப்பிடுறதுக்கு கரெக்டா காசு இருக்கும். ಅಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ಮತ್ತು ಮನೆ ಬಾಡಿಗೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸರಿಯಾದಂತ ಹಣವೇ ಇರ್ತಾ ಇತ್ತು. காசே இருக்காது ஜோப்ல. ಹಣವು ಜೇಬಿನಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇರುವುದಿಲ್ಲ. சோ வேற ஊர்ல இருந்ததுனால அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபோன் கனெக்ஷன் இல்ல, ஃபோன் வேணும், ஃபோன் இல்ல கையில, காசு ஃபோன் ரீசார்ஜுக்கு காசு இல்ல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಬೇರೆ ಊರಿನಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡೋದಕ್ಕೂ ಕೂಡ ಆ ಒಂದು ಹಣವು ಕೂಡ ಅಲ್ಲಿಲ್ಲ ಫೋನ್ಗಾಗಿ. சோ அப்ப என்னாச்சு, ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருந்தேன். ಒಂದು ದಿವಸ ಸಭೆಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. யாரும் எனக்கு தெரியாது அந்த சர்ச்ல. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு 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 ஃபேமிலிக்காரர் வந்தாரு. ಒಂದು ಕುಟುಂಬದವರು ಬಂದ್ರು. அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, நல்லா பேசினாரு. ಅವರು ನನ್ನ ಜೊತೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು. பேசிட்டு திருப்பி அடுத்த சண்டே பார்த்தேன் அவரை. ಮಾತನಾಡಿದ ನಂತರವಾಗಿ ಪುನಃ ಇನ್ನೊಂದು ಭಾನುವಾರ ಅವ್ರನ್ನ ಗಮನಿಸಿದೆ. அவர் என்ன சொன்னாரு, தம்பி உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஆண்டர் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறையா, பட் ஆனால் உன்கிட்ட வந்து ஃபோனே இல்லையா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. ನಿನ್ನಲ್ಲಿ ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ದೇವರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಫೋನ್ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. இல்லை என்கிட்ட காசு இல்லை ஃபோனுக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துருச்சு. நான் சொல்ல ஆனாலும் தெரிய வந்துருச்சு. ನಾನು ಹೇಳ್ದೆ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಅವ್ರ ಹಣವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஸோ உடனே அவர் என்ன சொன்னாரு, எங்க ஃபேமிலி பிளான் ஒன்று இருக்கு, எங்க ஃபேமிலி பிளான்ல உன் ஃபோனே உனக்கு ஒரு நம்பர் நான் ஆட் பண்ணி தரேன் அப்படின்னு ஆட் பண்ணி கொடுத்தாரு. ನಮ್ಮ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ಲಾನ್ ನಲ್ಲಿ ನಿನ್ನ ಒಂದು ನಂಬರ್ ಕೂಡ ನಾನು ಆಡ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ರು. ஸோ அவர் ஃபேமிಲಿ பிளான்ல என்ன வந்து சேர்த்துக்கிட்டார், நம்பர்ல சேர்த்துக்கிட்டார். ಆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ಲಾನ್ ನಂಬರ್ ಅಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕೂಡ ಅವರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ರು. ஸோ தனிமையா இருந்த என்ன, ಅಲ್ಲಿ ಏಕಾಂಗಿಯಾಗಿದ್ದ ನನ್ನನ್ನ யாரும் இல்லாத டைம்ல என் கூட ಯಾರು ಇಲ್ಲದಿರತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அவர் வந்து எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு இல்ல, அவர் குடும்ப பிளான்ல என்ன பண்ணிட்டார், ஃபோன் பிளான்ல என்ன ஆட் பண்ணிட்டாருங்க. ಫೋನ್ ಕೊಡಿಸಿದ್ರು ಕೂಡ ಅವರ ಕುಟುಂಬದ ಒಂದು ಪ್ಲಾನ್ ನಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕೂಡ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ರು. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா ಇವತ್ತು ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ அவரும் காரணங்க. ಅವರು ಒಂದು ಕಾರಣ. நீங்க சொல்லலாம், ஐயோ ஒரு சின்ன ஒரு ஃபோன் பிளான் தான் ஆட் பண்ணாரு அப்படி காரணம். கண்டிப்பா அதுக்கு பெரிய கதை இருக்கு, நான் சொல்ல முடியாது இப்போ. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಥೆ ಇದೆ, ಅದನ್ನ ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಈಗ. ஆண்டவர் ஜனங்களை வைத்திருப்பார். ದೇವರು ಜನಗಳನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் குடும்பத்திலேயே என்ன சேர்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ಸೇರಿಸಿಕೊಂಡಂತ ಒಂದು ಅನುಭವ ನನಗೆ ಆಯ್ತು. அதே போல இன்னொருத்தர் சர்ச்சில் வந்து என்ன பண்ணாரு, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇನ್ನೊಬ್ರು ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು,
பசியா இருக்கிற வாலிப பையன் நீ, உனக்கு சர்ச் முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு ஹோட்டல் கூட்டு போறேன் ஒரு வாரமும் சொன்னார். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀನು ಹಸಿವೆಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಯವನಸ್ಥ ನೀನು ಒಂದೊಂದು ವಾರವೂ ನಿನ್ನ ಹೋಟೆಲ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ மிஸ் பண்ணாம சர்ச்சுக்கு போயிடுவேன். ಮಿಸ್ ಮಾಡ್ದೇನೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. சர்ச் முடிஞ்ச உடனே குடும்பமா அவரோட குடும்பத்துல என்னையும் ஒரு குடும்ப மனுஷனா சேர்த்து என்ன சாப்பிட கூட்டு போவாரு. ಆ ಕುಟುಂಬವಾಗಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕೂಡ ಕರೆದುಕೊಂಡು ಅವರು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. அவங்க என் வாழ்க்கையை கெட்டினாங்க. ಅವರು ನನ್ನ ಜೀವಿತನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ರು. இயேசுவை பத்தி சொன்னாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ರು. வெறும் வாயில சொல்ல இயேசப்பா வாழ்க்கைய ಕಾಟ್ನಾಂಗ அவங்க வாழ்க்கையில. ಬಾಯಿ ಮುಂದೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತವನ್ನು ಅವರು ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟರು. ಪ್ರಸಂಗ பண்றது ஈஸிங்க. ಅಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುವಂತದ್ದು ಈಸಿ. இயேசப்பா வசனத்தை சொல்றது ஈஸிங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಚನಗಳನ್ನು ಹೇಳುವಂತದ್ದು ಈಸಿ. ஆனா இயேசப்பா போல வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತದ್ದು ಬಹಳ ಕಷ್ಟ. அவங்க தான் என்ன தொட்டாங்க. ಅವರೇ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲ್ಪಟ್ರು. அந்த டைம் நான் இயேசப்பட்ட க்ளோஸா இல்ல. ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇರಲಿಲ್ಲ. வசனத்துக்கிட்ட நான் க்ளோஸா இல்ல. ವಚನದ ಬಳಿಯಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಇರಲಿಲ್ಲ. பரிசுத்தாவியான யாருனே தெரியாது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா யார் ஆண்டவர் வச்சிருந்தாரு? ಆದ್ರೆ ಯಾರು ದೇವರನ್ನು ಇಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? தேவனுடைய பிள்ளைகள். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನ. நீங்க தான் அந்த தேவனுடைய பிள்ளைகள். ನೀವೇ ಆ ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳು. நீங்க வாழ்க்கையில சில வாலிபர் சகோதரர் வாழ்க்கையில நீங்க வந்து விதைக்கணும். ನೀವು ಕೆಲವು ಸಹೋದರರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಬಿತ್ತಲ್ಪಡಬೇಕು. அவங்களுக்காக ஜெபிக்கணும். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡಬೇಕು. அவங்களுக்காக கண்ணீரோட ஆண்டவர்ட்ட மண்டாடணும். ಅವರಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அட்லீஸ்ட் வசனம் தெரியலன்னா அவங்கள ಫೋನ್ பண்ணி விசாரிக்கணும். ಆ ವಚನ ಹೇಳೋದಕ್ಕಾಗದಿದ್ರು ಕೂಡ ಅವರಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡಿ ಅವರನ್ನ ವಿಚಾರಿಸಬೇಕು. ஐயோ நான் வந்தேன், எனக்கு சர்ச்சில் ஆண்டவர் நல்லா என்ன பேசினார், நல்லா ஃபீலுப்பா, சூப்பர் பாட்டுப்பா இன்னைக்கு, அப்பா நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்ட்டு, சரி பாஸ்டர் ಸ್ತೋತ್ರಂ ಪಾಸ್ಟರ್ அப்படின்னு அடுத்த வாரம் வந்துடாதீங்க ದಯವಿಟ್ಟು. ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನೋ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಸರಿ ಸೇವಕರು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗುವಂತದ್ದಲ್ಲ ಚರ್ಚ್, ಅದಲ್ಲ ಸಭೆ. அப்படி இருந்திருந்தா நான் இங்க நிற்க மாட்டேங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. அப்படி இருந்திருந்தா அப்போஸ்தலன் பவுல் ಅವಳ புத்தகத்தை எழுதியிருக்க மாட்டாருங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಿದ್ರೆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೀತಾ ಇರಲಿಲ್ಲ. ಪೌಲ್ வாழ்க்கையில ஒரு பர்னபா தேவை. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಾರ್ನಬನು ಬೇಕಾಗಿದ್ದ. என்னுடைய வாழ்க்கையில சில தேவ மக்கள் தேவை. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಲವು ದೇವರ ಮಕ್ಕಳು ಬೇಕಾಗಿರಲ್ಪಟ್ಟರು. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அதே போல வந்து மற்றவர்களை தேற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇತರರನ್ನ ಸಂತೈಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. காலையில இந்த மெசேஜ் வந்து சர்ச் இங்கிலீஷ் சர்வீஸ்ல நான் இதே மெசேஜ் தான் கொடுத்தேன். ಮುಂಜಾನೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇದೇ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟೆ. ஒரு ಸಿಸ್ಟರ್ வந்து ஒரு ಆಂಟಿ வந்து ஒரு ಸಿಸ್ಟರ್ கூட்டு வந்திருந்தாங்க. ಒಬ್ಬ ಆಂಟಿ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಸಹೋದರನ ಕರ್ಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்க வந்து ஒரு முஸ்லிம் சகோதரி. ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರಿ. அவங்க வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவங்க வந்து ஐயோ இவ்வளவு பைபிள் இப்படிலாம் சொல்லுதா அப்படின்னு வந்து ஆச்சரித்து பிரமித்து வந்து நிக்கிறாங்க முன்னாடி. ಅವರು ಸತ್ಯವೇದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಚಕಿತರಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. எப்படி அந்த முஸ்லிம் சகோதரி நம்ம சர்ச்சுக்குள்ள வந்தாங்க? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರಿ ನಮ್ಮ ಸಭೆಯ ಒಳಗೆ ಬಂದ್ರು? அவங்க கூட யார் வேலை செய்யறா? நம்ம இந்த சர்ச்சுக்கு வர ಸಿಸ್ಟರ್ வேலை செய்றாங்க. ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರಿ ಆಂಟಿ ಅವರು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சோர்வுகள் இருந்து கர்த்தர் வந்து அவங்களே தேற்றினாரு. இப்போ மத்தவங்க வாழ்க்கையை தேற்றுறதுக்காக, மத்தவங்க வாழ்க்கையை கெட்டுறதுக்காக அந்த ಸಿಸ್ಟರ್ கூட்டு வந்திருக்காங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳಿರುವಾಗ ದೇವರು ಅವರನ್ನ ಸಂತೈಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಸಹೋದರಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. இதுதான் சபை இருக்குது. ಇದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಇದೆ. இதுதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம் நம்ம. ಈ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಭಾನುವಾರ ನಾವು ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஏன்னா இது ஒரு ஃபேமிலி மாதிரி. ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ಒಂದು ಕುಟುಂಬ ರೀತಿಯಾಗಿ எல்லாரும் கட்டப்படணும், எல்லாரும் வந்து வளரணும். அதான் சபையோட முக்கிய நோக்கம். ಎಲ್ಲರೂ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, ಎಲ್ಲರೂ ಬೆಳೆಯಲ್ಪಡಬೇಕು, ಇದೇ ಒಂದು ಸಭೆಯ ಒಂದು ನೋಟ. சோ அதனால சபையில நீங்க வரீங்க, நீங்க கூட இருக்கிற மத்த ப்ரோகிராம்ஸ்க்கு சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் நீங்க உங்களுக்கு கூட ஐக்கியம் இருக்குதா, பேசுறீங்களா, அவங்க கூட வந்து நீங்க ஐக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்ற நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ನೀವು ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಇತರರನ್ನು ನೀವು ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನೀವು ಮಾತನಾಡ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಸಹೋದರರಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. சோ ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் ಕೆಟ್ಟುங்கள். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ದೇವರ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸುವವರಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತವರಾಗಿರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ யாரெல்லாம், நான் அடுத்த பாயிண்ட், யாரெல்லாம் வந்து நான் வந்து தேற்றுறது? ಯಾರನ್ನೆಲ್ಲ ನಾನು ಸಂತೈಸುವಂತದ್ದು? ಫಸ್ಟ್ வீட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ಮೊದಲು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு. ಇಂಗ್ಲಿಷ್ನಲ್ಲಿ ಒಂದು ನಾಡುನುಡಿ ಇದೆ. பழமொழி என்ன சொல்லுதுன்னா, ಚಾರಿಟಿ ಸ್ಟಾರ್ಟ್ಸ್ ಅಟ್ ಹೋಮ್ அப்படின்னு இருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸೇವೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಸೇವೆ ಅಲ್ಲ, ಪ್ರೀತಿ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಸರಿ ಬಾಸ್, ಸರಿ ಅಯ್ಯ, ஐயோ ஃபோன் பண்ணிட்டாரு, காலையில போனோம், பாஸ் ஓகே பாஸ், ஓகே பாஸ். பாஸுக்கு 1000 பாஸ், ஒரு பாஸுக்கு 1000 பாஸ் போடுவோம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಬಾಸ್ಗೆ 1000 ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಬಾಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? அன்பினாலே ஒருவர் கெட்டுங்கள் அப்படின்னு சொல்லுது. ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಕಟ್ಟಲ್ಪಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ சொல்ற வசனம் எல்லாம் இருக்குது பைபிள்ல. 1 கொரிந்தியர் 8:1 இல்ல எங்கேயோ இருக்கு, அது 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன்.
லவ் எடிஃபைஸ், அன்பு வந்து கெட்டும் அப்படின்னு போட்டிருக்கோம். ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. இருக்கா? அது எங்க இருக்கு அந்த வசனம்? 8:1 1 கொரிந்தியர் 8:1. 1 கொரிந்தியர் 8:1. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு என்ன உண்டாக்குமா? பக்தி விருத்தி. அப்படின்னா இங்கிலீஷ்ல கிரேக்க பாஷையில கெட்டி விடும். பக்தி வித்தி அப்படின்னா என்னது? ஒருத்தர் வாழ்க்கை என்ன பண்ணி விடுமா? அன்பு வந்து கெட்டி விடுமாங்க. ಪ್ರೀತಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಬ್ಬ ಜೀವಿತ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அன்பு கெட்டி விடுங்க வாழ்க்கை. ಪ್ರೀತಿ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. அன்பு நான் அன்பா இருக்கிறேன், அன்பான மனுஷன் அப்படி நம்ம சொல்லியே தேவையில்ல. ನಾನು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. எனக்கு அந்த மாசம் மந்த்லி ஃபோன் ரீசார்ஜ் பண்ணார்ல அவர் அன்பான மனுஷன், நான் சொல்லியே தேவை வேண்டாம். ನನಗೆ ತಿಂಗಳಲ್ಲಿ ರೀಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಅವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. அவர் செயல் அன்பை காட்டுதுங்க. ಅವರ ಕಾರ್ಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. சோ ஃபர்ஸ்ட் எங்க அன்பு ஸ்டார்ட் ஆகும்? ಮೊದಲ ಪ್ರೀತಿ ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ? நம்ம மனைவியில, நம்ம கணவன்ட்ட ஃபர்ஸ்ட். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಡದಿ ಅಥವಾ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಲ್ಲೇ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. ஒரு ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க என்கிட்ட, எங்க வைஃப்டையும், பிரதர் டெய்லி எங்க வீட்டு தல்வாணி வந்து நினைது பிரதர், ஏன்னா நான் தூங்கும் போது கண்ணீரோட தான் தூங்குறேன், டெய்லி நினைது என் தல்வாணி அப்படின்றாங்க. ಆ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಒಂದು ತಲೆದಿಂಬ ಅದು ನೆನೀತಾ ಇದೆ, ಯಾಕೆಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಲಿಕೊಳ್ಳುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿ ದಿವಸ ಕಣ್ಣೀರಿಂದ ಅದು ನೆನೆದು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு பிரதர், ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಗಂಡ ನನ್ನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. எல்லாரையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறாரு, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு பிரதர். ಎಲ್ಲರೊಡನೆ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, ನಗ್ತಾ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ನನ್ನನ್ನು ಅವರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி இருக்காரு, பயங்கரமான உழைப்பாளி நல்ல பேர் வாங்கி இருக்காரு பிரதர். ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕೆಲಸದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರು. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. அவரை பத்தி கோல் முட்டுறதுக்கு வரல, அவங்க ಅವರ ಕುರಿತಾಗಿ ಚಾಡಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ, ಅವರು ಭಾರತೋட ஜெப குறிப்புக்காக வந்திருக்காங்க. ಭಾರತದಿಂದ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಅವರು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. யாரை நான் உற்சாகப்படுத்தணும், யாரை வந்து நான் வந்து தேற்றணும், யாரை வந்து கெட்டி விடணும்? உங்க வீட்டுல இருக்கிறாங்க. ಯಾರನ್ನ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು, ಯಾರನ್ನ ಅಲ್ಲಿ ಸಂತೈಸಲ್ಪಡಬೇಕು, ಅಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ உங்க மனைவிட்டே சொல்லலாம், நீ வந்து கஷ்டப்படுற, உழைக்கிற, வீட்டுக்காக நீ செய்யற, அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணலாம். நீங்க ಅವ್ರನ್ನ ನೀವು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸ್ರಿ, ಮನೆಗಾಗಿ ಬಹಳ ಕಷ್ಟಗಳನ್ನ ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ನೀವು ಪಡ್ತಾ ಇದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ. இது ரொம்ப கஷ்டம், ஆம்பளை ஆட்கள் வாயிலிருந்து வர்றது, என் வாயிலிருந்து வர்றது இது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லிடுறேன். ಅನೇಕ ಗಂಡರ ಬಳಿಯಿಂದ ಇದು ಬರ್ತಕ್ಕಂಥ ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳು ಇದು. எப்படின்னா, நான் பிரதர்ஸ்ட பார்த்து வச்சிருக்கிறது எப்படின்னா, ஏதாவது நல்லா போகுதுன்னா சைலண்டா இருப்பாங்க, எதுவும் சொல்லவே மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಿತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಏನನ್ನು ಕೂಡ ಹೇಳುವುದಿಲ್ಲ, ಶಾಂತ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಸಿಸ್ಟರ್ಸ್ புரிஞ்சுக்குங்க, பிரதர் சைலண்டா இருக்காங்கன்னா நீ நல்ல வேலை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ಸಹೋದರ ಯಾರಾದ್ರೂ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்க ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை குத்தி காட்டுவாங்க. ನೀವೇನೋ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ಅವರು ಬುದ್ಧಿಯನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. ஸோ நம்ம குடும்பத்தாரை நம்ம வந்து உற்சாகப்படுத்த கத்துக்கணும். நம்ம குடும்பದವರನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತದನ್ನ ನಾವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕು. ஒருவேளை உங்க கணவன்ட்ட சொல்லலாம், நீங்க வீட்டுக்காக உழைக்கிறீங்க, 12 மணி நேரம் வேலை செய்றீங்க, கடுமையா வேலை செய்றீங்க, வண்டி ஓட்டுறீங்க, போயிட்டு வரீங்க, உடம்ப நீங்க பணையம் வச்சு வேலை செய்றீங்க, அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಬಹುದು, ಗಂಡರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ನಮ್ಮ ಮನೆಗಾಗಿ 12 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ, ಓಡಿಸ್ತಾ ಇದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ, ನಿಮಗಾಗಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஒருவரை தேற்றுங்க, ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಸಂತೈಸಿಕೊಳ್ಳ್ರಿ, ஒருத்தரை கெட்டுங்க, அவங்க வாழ்க்கையை கெட்டுங்க. ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅವರ ಜೀವಿತನ ಕಟ್ಟಲ್ಪಡ್ರಿ. சப்பாத்தி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ಚಪಾತಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, நாளைக்கு ஆலு பரோட்டா கிடைக்கும், இன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னா சப்பாத்தி, அவங்களுக்கு அப்படி ஜோஷ் ஆயிரும். ஓ, என் புருஷன் வந்து சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார், நாளைக்கு நான் இன்னும் டைம் எஃபர்ட் போட்டு நான் ஆலு பரோட்டா செய்ய போறேன் நாளைக்கு என் ஹஸ்பண்டுக்காக. ಆ ಚಪಾತಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ಅವರು ಇನ್ನೊಂದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾಕಿ ಆಲೂ ಪರಾಟವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಸವನ್ನು ಪಡ್ತಾರೆ. இந்த ஷர்ட்ல பேண்ட்ல சூப்பரா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்ன உடனே ಅರ್ಥಾತ್ ಇನ್ನೊಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಅವ್ರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ, சூட் போட்டு வருவார் நாளைக்கு, என் வைஃப் ஏதாவது சொல்லுவாங்க, ಸೂಟ್ ಬೂಟ್ ಹಾಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಇನ್ನೊಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ. நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறோம், ನಾವೆಲ್ಲರೂ ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. யாராவது நம்மள வந்து ஒரு 2 நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ಯಾರಾದ್ರೂ 2 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன் அது வீட்டுக்காரர்களா இருக்க கூடாது? ಯಾಕೆ ನಮ್ಮ ಮನೆಯವರೇ ಆಗಿರಬಾರ್ದು? தெரியாத ಎವನೋ ஒரு ಯಜಮಾನ್ சொல்லணும், நம்ம வீட்டாட்கள் நம்ம சொல்லலாம். ಯಾಕೆ ಯಾವುದೋ ಒಂದು ಭಾಗದಕ್ಕಂತ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳಬೇಕು, ನಮ್ಮ ಮನೆಯವರೇ ಆಗಿರಬಹುದಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது நம்ம பிள்ளைகளை தேற்றுறோம், ಎರಡನೇದಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂತೈಸ್ತೇವೆ. எனக்கும் வந்து பிறந்துக்குதே அப்படின்னு சொல்லாதீங்க, ನನಗೆ ಒಂದು ಹುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. பரவாயில்லடா, அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பேன், ಪರವಾಗಿಲ್ಲ, ಮುಂಬರುವಂತ ಎಕ್ಸಾಮ್ ನಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಅಂಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. பயப்படாத, அப்பா உனக்கு சொல்லித்தரேன், ಭಯಪಡಬೇಡ, ನಿನಗೆ ಅಪ್ಪ ನಿನಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. உனக்கு முடியலையா, நான் டியூஷன் உனக்கு அரேஞ்ச் பண்றேன். ನಿನಗೆ ಆಗ್ತಾ ಇಲ್ವಾ, ನಿನಗೆ ಟ್ಯೂಷನ್ ಅನ್ನು ನಾನು ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. நாங்க அப்பா அம்மாட்ட எது இருந்தாலும் நீ ஓப்பனா சொல்லு, பயப்படாத, நீ ஓப்பனா சொல்லு. எதை மறைக்கிறது காரியம் கூட நீ எது மறைக்க வேண்டாம், நீ ஓப்பனா சொல்லு. ಆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವುದು ಕೂಡ ನೀನು ಮುಚ್ಚಿಡಬೇಡ, ಯಾವುದು ಕೂಡ ನೀನು ಮುಚ್ಚಿಡದೆ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ತಿಳಿಸಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. கோபப்பட மாட்டோம், நாங்க எல்லாம் கேட்போம், கவனிப்போம், நான் கேட்டுட்டு உங்களுக்கு கரெக்டா இருக்கிறத உனக்கு சொல்லுவோம். ನಾವು ಕೋಪವನ್ನು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ನೀನು ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಉತ್ಸಾಹಪಡಿಸಿ. பைபிள்
சொல்லுது பிள்ளைகள் மேல் கடிந்து கொள்ளாதீங்க, கடிந்து கொண்டு கோபப்படாதீங்க பிள்ளை மேல அப்படின்னு சொல்லுது. ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕಠಿಣವಾದಂತ ಹೃದಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಅವರ ಮೇಲೆ ಕೋಪವನ್ನು கர்த்தருடைய ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. பயத்திலே அவங்களை வந்து அப்படியே தூக்கி அவங்களை பொறுமையா வளர்த்து விடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಕರ್ತನ ಮೇಲೆ ಭಯವುಳ್ಳವರಾಗಿ ಅವರನ್ನ ಆ ರೀತಿಯಾದಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನ ಬೆಳೆಸಲ್ಪಡ್ರಿ அதே ಎಂಬುದಾಗಿ. நேரத்துல பிள்ளைகள் மேல கோபப்படுறது அது சில டைம்ல தேவைப்பட்டிருக்குது. அது எப்போ தெரியும், ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்து வராது. ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕೋಪವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಯಾವಾಗ ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ತಿಳಿಸಿಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. ஆண்டவர் செய்வாருங்க, ದೇವರು ಮಾಡಲ್ಪಡ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களுக்கு அது ஞானம் கொடுப்பாரு. ஆண்டவரே என் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ರಿ ಯೇಸುವೆ. ஆண்டவரே கரெக்டான வார்த்தையை நான் சொல்லணும், எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. ಸರಿಯಾದಂತ ಮಾತುಗಳನ್ನ ಮಾತನಾಡಬೇಕು, ಅದನ್ನ ತಿಳಿಸಿಕೊಡ್ರಿ ಯೇಸುವೆ. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவாருங்க. ದೇವರು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. அது மாத்திரம் இல்ல, சபையில இருக்கிற வாலிப மூத்தவர்கள், வாலிப சகோதர சகோதரிகள்ட்ட நீங்க போய் பேசுங்க. நீங்க பேசி அவங்களை வந்து உற்சாகப்படுத்துங்க. அவங்கள ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಹಿರಿಯರು ಯವನಸ್ಥರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಉತ್ಸಾಹವನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ರಿ. 1980வது வருஷத்துல வாலிபனா இருக்கிறதோட இந்த வருஷத்துல வாலிபனா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்ப இருக்கிறது. 1980ರಲ್ಲಿ ಯವನಸ್ಥನಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಈಗಿನ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಯವನಸ್ಥನಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತುಂಬಾ ವ್ಯತ್ಯಾಸಗಳಿದೆ. எவ்வளவு பாவம் கிடக்கு தெரியுமா? எவ்வளவு பாவம் இன்டர்நெட்லயும் ஆன்லைன்லயும் உலகத்துல கிடக்கு தெரியுமா? பாவங்கள் ಎಷ್ಟು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಗಳು ಇಂಟರ್ನೆಟ್ ಮೂಲಕವಾಗಿ ಅಥವಾ ಫೋನ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆ ಗೊತ್ತಾ? அவங்களுக்கு வந்து யாராவது வந்து நம்ம சர்ச்சில இருந்து எனக்கு கேட்க மாட்டாங்களா? ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? எங்க சர்ச்சில இருந்து எப்படி இருக்கப்பா, எப்படி போயிட்டு இருக்கு காலேஜ்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க வாலிப சகோதர சகோதரி. ಯವನಸ್ಥರು ಯಾರಾದ್ರೂ ನನ್ನ ಒಂದು ಕಾಲೇಜಿನ ದಿವಸಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೋಗ್ತದೆ, ಹೇಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳುವುದಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬಯಸ್ತಾ ಯಾರು ಇರ್ತಾರೆ. சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு இங்கிலீஷ்ல கஷ்டமா இருக்கு, எனக்கு அக்கவுண்ட்ஸ்ல கஷ்டமா இருக்கு, யாராவது சொல்லி தர மாட்டாங்களா? ನನಗೆ ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಅಕೌಂಟ್ಸ್ ನಲ್ಲಿ ನಾನು ಬಹಳ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಿದ್ದೇನೆ, ಯಾರಾದ್ರೂ ಬಂದು ಹೇಳಿಕೊಡುವುದಕ್ಕಿದ್ದಾರಾ ಎಂಬುದಾಗಿ ஏங்கி கொண்டிருக்காங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ತವಕಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வெளியே சொல்லிக்க மாட்டாங்க யாரும். ಹೊರಗಡೆ ಯಾರು ಕೂಡ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. வெளியே எப்படி பார்க்க நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ಹೊರಗಡೆ ಕೇಳುವಾಗ ಹೇಗಿದ್ದೀಯಾ, ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. தேற்றுங்கள், கெட்டி விடுங்கள். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸಂತೈಸ್ರಿ ಮತ್ತು ಕಟ್ಟಲ್ಪಡ್ರಿ. கடைசியாக பின்வாங்கி போன சகோதரிகளை தேடி போங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. ஒரு டைம் சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, ಒಂದು ದಿವಸ ಸಭೆಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ, ஏதோ சோர்வுல பின்வாங்கி போயிருப்பாங்க, ಯಾವುದೋ ಒಂದು ಸೋತೋದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. ஏதோ யாரோ சர்ச் மேல யார் மேல கோவமா வந்துட்டு இருக்க மாட்டாங்க சர்ச்சுக்கு. ಸಭೆ ಮೇಲೆ ಅಥವಾ ಯಾರೋ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪದಿಂದಾಗಿ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. ஒருவேளை உங்க மேல அவங்க கோவமா இருக்காங்களா, நீங்களே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. என்ன பெரிய விஷயம் அது? ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪವನ್ನ ಪಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಹೋಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ರಿ. ಏನು ஆண்டவர் 1000 வாட்டி நம்மள மன்னிச்சிருக்காரு, நம்மள ஒருத்தர் 2-3 வாட்டி மன்னிக்கிறது குறைஞ்சே போயிட மாட்டோம் நம்ம. ದೇವರು ನಮ್ಮನ್ನ 1000 ಬಾರಿ ನಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಾವು ಒಂದು 2-3 ಕ್ಷಮಿಸುವಂತದ್ದು ದೊಡ್ಡ 1000 வாட்டி நான் கீழ விழுந்திருக்கேன், ஆண்டவர் என்ன தூக்கி விட்டுருக்காரு. ஒருத்தர் 3 வாட்டி விழுந்தா அவங்களை தூக்கி விடல தப்பே இல்ல. 1000 ಬಾರಿ ನಾನು ಬೀಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ದೇವರು ನನ್ನ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. 3 ಬಾರಿ ಬಿದ್ದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಎಬ್ಬಿಸುವಂತದ್ದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೇ ಅಲ್ಲ. தேற்றுங்கள், கெட்டி விடுங்க. ಸಂತೈಸಿರಿ ಮತ್ತು ಕಟ್ಟಲ್ಪಡ್ರಿ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கெட்டி இருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களை தேற்றி இருக்கிறாரு. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால தான் செய்யுங்கன்னு சொல்றேன். நீங்க சும்மா வந்து செய்யாதீங்க அப்படி நான் சொல்ல. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆண்டவர் செய்ததை நீங்க மத்தவங்களுக்கு செய்யுங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ನೀವು ಇತರರಿಗೆ ಮಾಡಲ್ಪಡ್ರಿ. சோ நீங்க ஆண்டவர்ட்ட போங்க இந்த வாரம். ಈ ಒಂದು ವಾರ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ. ஒருவேளை நீங்க இங்க சோர்வோட வந்திருக்கலாம் அந்த இடத்துல. ಒಂದು ವೇಳೆ ಸೋತು ಹೋದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿರಬಹುದು. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮಗಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக இருக்குது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯ ನಿಮಗಾಗಿದೆ. பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. 3 போதும் நமக்கு. ಈ 3 ಸಾಕು ನಮಗೆ. நம்மளை ஆண்டவர் தேற்றிக் கொண்டே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುವಂತವರಾಗೇ ಇದ್ದಾರೆ. இன்னும் ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 ವಚನಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். ಏಷಯ 50ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ வசனம். வசனம் ரொம்ப பிடிக்குங்க இந்த வசனம். ಈ ವಚನ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗುವಂತ ಒಂದು ವಚನ. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை எனக்கு தந்திருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். என்ன சொல்லுது இந்த வசனம்? ವಚನ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? ಫಸ್ಟ್ 2வது ಭಾಗத்தை ಫಸ್ಟ್ படிப்போம். 2ನೇ ಭಾಗವನ್ನು ಮೊದಲು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. காலையிலே ஆண்டவர் என்ன எழுப்புறாரு. ಬೆಳಗ್ಗೆ ನನ್ನನ್ನು ಎಚ್ಚರಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. என் காதை என்ன பண்றாரு ஆண்டவர்? என் காது வந்து காதை எழுப்புறாரு. என் காது தூங்கி கொண்டிருக்கிற என் காதை ஆண்டவர் எழுப்புறாரு. அவர் வசனத்தை பேசி என் காதை எழுப்புறாரு ಆಂಡವರು. ಆತನ ವಚನಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಿ ಮಲೈಕೊಂಡಂತ ನನ್ನ ಕಿವಿಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಜಾಗರೂಕತೆಯನ್ನ ಕೊಳಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு ஆண்டவர் வந்து இன்புட் கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு சொல்லி கொடுக்கறாரு. காலையிலேயே என்னை ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. அவர் வசனத்தினால உற்சாகப்படுத்துறாரு. அவர் பிரசன்னத்தினால என்னை நிரப்புறாரு ஆண்டவர். ಕಾலையிலேயே என்ன ದೇವರು ಮುಂಚಾನೆ ವೇಳೆ ಆತನ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. தாய்மார்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கும், தகப்பன்மார்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ಅಲ್ಲಿ ತಂದೆಯವರಿಗೆ ತಾಯಂದಿರಿಗೆ ಅನೇಕ ಕೆಲಸಗಳು ಇರಲ್ಪಡುತ್ತದೆ. பெஸ்ட் டைம் எப்பனா பிள்ளைகள் எழுப்புறதுக்கு முன்னாடியே தகப்பன் தாய்மார்கள் எழும்பி ஆண்டவர்கிட்ட வந்து வசனத்தை நம்ம காதுல வாங்கிட்டோம்னா, ஆண்டவருடைய வசனங்கள் நம்ம காதை எழுப்பி விட்டுருச்சுன்னா
பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಎದ್ದೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ತದೆ. ஏன்னா ஆண்டவர் வந்து என் காதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, ஃபுல் சொல்லி கொடுத்துட்டார் காலையிலேயே எனக்கு. ಮುಂಜಾನೆಯ ವೇಳೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಕಿವಿಗಳಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்போ என்ன சொல்லுது அந்த வசனம்? முத பாகம் என்ன சொல்லுது வசனத்துல? ಆ ವಚನದ ಮೊದಲ ಭಾಗ ಏನಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ? இளைப்படைந்தவனுக்கு யாரோ சோர்வுல இருக்கிறான் ஒரு மனுஷன், கஷ்டத்தோட ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணணுமா? சமயத்துக்கு ஏற்ற சரியான ஏற்ற நேரத்துல சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தார். எனக்கு அந்த நாக்க கொடுத்திருக்கிறார். எப்ப பண்றேன்? என் காது வந்து நிரப்பப்படும் போது என் வாயிலிருந்து எனக்கு பேசுறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ನನ್ನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ನಾನು ಜಾಗೃತಿಯುಳ್ಳನಾಗಿರುವಾಗ ನನ್ನ ಮಾತುಗಳಲ್ಲಿ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. காலையிலே எழும்புன உடனே ஏதோ சினிமா பாட்டு கேட்கிறோமா, இல்லாட்டி ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ஜோக்கு கேட்கிறோமா, இல்லாட்டி ஏதோ டைலாக் கேட்கிறோமா, கேட்ட காதுக்குள்ள என்ன போகுது? செத்து போயிடும் என் காது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ಮುಂಜಾನೆ ಹೇಳುವಾಗ ಏನೋ ಒಂದು ಸಿನಿಮಾ ಹಾಡುಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕಿವಿಗಳು ಕೆಟ್ಟು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஆண்டவர் சொல்றாரு, காலையிலே எழும்பின உடனே உன் காது வந்து என்னுடைய வார்த்தையினால நிரம்பட்டும், உன் வாயில இருந்து ஆட்டோமேட்டிக்கா சரியான வார்த்தை சரியான நேரத்துக்கு நீ கொடுப்ப ஜனங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ಹೋಗುವಾಗ ಸರಿಯಾದಂತ ಮಾತುಗಳು ಸರಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಬಾಯಿ ಮೂಲಕವಾಗಿ ಬರಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ எச்சரிக்கையா இருங்க. உங்க கண்ணு மூலியமா உங்க காது மூலியமா உங்க மைண்டுக்குள்ள என்ன போகுது அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ಕಣ್ಣುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಕಿವಿಗಳ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನ ಮೂಲಕವಾಗಿ ಏನು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅದು ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ஏன்னா இப்ப யூடியூப்ல சும்மா தேவையில்லாத ஒரு அசிங்கமான வீடியோ ஏதோ வந்துருச்சு, அதை ஒரு 2 செகண்ட் தெரியாம பார்த்துட்டோன்னே வச்சுங்களேன். தெரியாம ஒரு அசிங்கமான வீடியோவை யூடியூப்ல ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ಅಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಅಸಹ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನ 2 ಸೆಕೆಂಡ್ಗಳ ಕೆಳಗೆ ನೀವು ನೋಡಿದ್ರಿ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ, யூடியூப் என்ன பண்ணும்? யூಟ್ಯೂಬ್ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? ஓ இவருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் போல அப்படின்னு அதே வீடியோ அனுப்பிட்டே இருக்கும். திருப்பி அதே வரும். அப்புறம் யூடியூப் ஓபன் பண்ணும் போதெல்லாம் அந்த கெட்ட வீடியோ தான் வேற, அந்த கெட்ட விதிக்கு சம்பந்தப்பட்ட வேற கெட்ட வீடியோகள் தான் வரும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ, ಇವರಿಗೆ ಈ ರೀತಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಡಿಯೋಗಳು ಇಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಡಿಯೋಗಳನ್ನೇ ಅವರು ಕಳಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இப்படிதான் யூடியூப் காசு சம்பாதிக்குது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಕವಾಗಿ ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸ್ತಾರೆ. இப்போ ஆண்டருடைய வசனத்தை ஆண்டருடைய பாடல்களை நம்ம கேட்கும்போது யூடியூப் என்ன கொடுக்கும்? திருப்பி என்ன பாட்டு கொடுக்கும்? ஆவிக்குரிய பாட்டுகள் ஆவிக்குரிய வசனங்களை தான் கொடுக்குங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ದೇವರ ವಚನಗಳನ್ನ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನ ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಯೂಟ್ಯೂಬ್ ಕೂಡ ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ யூடியூப் விஷயத்துல எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம என்ன பண்றோம்? அறுக்கிறோம். அதான் ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಕವಾಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಯಾವುದನ್ನ ಬಿತ್ತೇವೆ ಅದನ್ನೇ ನಾವು ಕೊಯ್ಲ್ಪಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. சோ தேவையில்லாத ஒரு சீரியல், அசுத்தமான சீரியல் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டோம்னா அசுத்தம், அதுக்கு அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அசுத்தமான சீரியல்கள் தான் ಯೂಟ್ಯೂಬ್ ಕೊಡ್ತಿட்டே இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೆ, ಅಶುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಧಾರಾವಾಹಿಯನ್ನು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಡಿಯೋಗಳು ಅದು ಪುನರಾವರ್ತನೆ ಆಗಲ್ಪಡ್ತಾನೆ ಇರ್ತದೆ. ಸೊ ಆಂಡ್ರೆ என்ன சொல்றாரு? ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? காத என்ன பண்றேன்? உன் காதுல என் வசனத்தை நான் கொடுக்குறேன். ನಿನ್ನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ನನ್ನ ವಚನಗಳನ್ನ ನಾನು ಬಿಡಲ್ಪಡ್ತೇನೆ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் வாயில இருந்து என்ன வரும்? சரியான வார்த்தைகள் உன் மனைவிட்ட, உன் பிள்ளைகள்கிட்ட, உங்க குடும்பத்துல எல்லார்ட்டையும் வந்து சரியான வார்த்தைகளை சரியான சமயத்துல பேசுறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வார். ತಕ್ಷಣವಾಗಿ ನಿನ್ನ ಬಾಯಿಯಿಂದ ಸರಿಯಾದಂತ ಮಾತುಗಳನ್ನ ನಿನ್ನ ಮಡದಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಸರಿಯಾದಂತ ರೀತಿಯ ಮಾತುಗಳು ಬರಲ್ಪಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அடுத்ததாக ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ எபிரேயர் 10th அதிகாரம் 24-25 வசனத்துல பார்க்கிறோம். ಇಬ್ರಿಯ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 24-25ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். போதும். சோ இங்க என்ன சொல்லுது? சில பேர் சர்ச்சுக்கு வராம இருந்துறாங்க. ಕೆಲವರು ಸಭೆಗೆ ಬರದಿರತಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಚರ್ಚ್ல பாத்தீங்கன்னா ಮೊದಲ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமா இருக்கும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಮೊದಲ ಒಂದು ಭಾನುವಾರದ ದಿವಸದಿಂದ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಜನಗಳು ಬರ್ತಾರೆ. ನಮ್ಮ ಸಭೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ನಾನು ஒரு பெரிய ஏஜி சர்ச் பாஸ்டர் பேசிட்டு இருந்தேன், ಅವರು ಅದ சொன்னாரு. ನಾನು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಏಜಿ ಸಭೆ ಸೇವಕರನ್ನ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಅವರು ಕೂಡ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಯ್ಯ ಫಸ್ಟ್ ವಾರ ರಾಭೋಜನ ಎಲ್ಲರೂ வந்துறாங்க ஐயா. ಕರ್ತನ ಭೋಜನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಬಿಡ್ತಾರೆ. இரண்டாவது மூணாவது நாலாவது வாரம் அப்படியே கொஞ்சம் வேணா வரலாம் இல்லாட்டி இல்ல அப்படின்றாங்க. 2 3 ಮೂರನೇ ಭಾನುವಾರದಂದು ಬರ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நீங்க வந்து என்ன பண்ணுங்க? அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்கள வந்து உற்சாகப்படுத்துங்க, அவங்க கட்டி விடுங்க அவங்க வாழ்க்கையை. ನೀವೇನ್ ಮಾಡ್ರಿ? ಅವ್ರನ್ನ ಮಾತನಾಡ್ರಿ, ಅವ್ರನ್ನ ಅವರ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡಿ. ಸಭೆ ಕೂಡ್ರத வந்து நீங்க அசட்டை செய்யாதீங்க அப்படினு சொல்லுங்க போய் அவங்க. ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಕೂಡಿ ಬರ್ತಕ್ಕಂತದನ್ನ ಅಸட்டೆ ಮಾಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறலாம். வார வாரம் ஆண்டவருடைய பந்தி, கர்த்தருடைய பந்திக்கு நம்ம வருவோம் வார வாரம் அப்படினு சொல்லுங்க. ವಾರ ವಾರ ದೇವರ ಔತಣ ಕೂಟದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಲ್ಗೊಳ್ಳಲ್ಪಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ರಿ. அப்படினா அவங்கள போய் நீங்க
உற்சாகப்படுத்துங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಲ್ಪಡ್ರಿ. இப்படி போய் பேசாதீங்க, ஏய் சர்ச்சுக்கு வரலையா நரகத்துக்கு போவ அப்படிலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ನೀನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿ ஐயோ நீங்க உற்சாகப்படுத்தல, இருக்கிறத கெட்டி ஆல்ரெடி கொஞ்சம் கெட்டி இருக்கிறத ಇழுத்து விட்டுறீங்க. ಎಲ್ಲಿ ನೋಡ್ತೀನಿ ನೀವು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಕಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇನ್ನು ಕೂಡ ನೀವು ಕಟ್ಟಿ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. அப்போஸ்தலர் பவுல் வந்து ஒரு 3 இடத்துல சொல்வார், வசனத்துக்கு திருப்ப நேரம் இல்ல. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು 3 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் உங்களை கெட்டுவதற்காக உங்களை இழுப்பதற்காக அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. ದೇವರನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಅಧಿಕಾರ ನಿಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರತು ನಿಮ್ಮನ್ನ ಇಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சபையில நம்ம வந்து யார்கிட்ட பேசுறோமோ யார்கிட்ட பழகுறோமோ அவங்க வாழ்க்கை நம்ம கெட்டுறதுன்னா நம்ம பண்ணணும், இல்லாட்டி ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರ್ಬೇಕು. ನಾವು ಯಾರ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತೇವೋ ಅವ್ರ ಜೀವಿತನ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಶಾಂತ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ನೀತಿಮೊಳಿಗಳು 12ನೇ ಅಧಿಕಾರ 25வது ವಚನ. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 12ನೇ ಅಧ್ಯಾಯದ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನೀತಿಮೊಳಿಗಳು 12:25. ನೀತಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನದಲ್ಲಿ, மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். கவலை வந்து என்ன பண்ணிருமா நம்ம இருதயத்தை ஒடுக்குமா, நல்ல வார்த்தை என்ன பண்ணுமா நம்ம இருதயத்தை மகிழ்ச்சியாகும். கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாக்க வைக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸರಿ, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் மெசேஜ் முடிச்சிடுறேன். ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇದೆ, ಅದು ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೀನಿ. நிறைய பேர் நீங்க வந்து கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் வந்து அப்பா அம்மா வந்து பிள்ளைகள் பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க, இதுக்கு பதில் இங்க இருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿರ್ತೀರಿ. தப்பு பண்ணா என்ன உற்சாகப்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. தப்பு பண்றான் அவன், எனக்கு தெரியுது, அதை எப்படி அவனை போய் எப்படி உற்சாகப்படுத்துறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க. ತಪ್ಪು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅವನನ್ನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತದ್ದು. தப்ப தட்டி கேட்க கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. ತಪ್ಪನ್ನಲ್ಲಿ ಖಂಡಿಸಿ ಕೇಳಬಾರ್ದಾ அப்படின்னு கேட்பீங்க. நியாயமான கேள்விதான் ಇದು. ನ್ಯಾಯವಾದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನೇ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் இல்ல, இது சாதாரணமாக 1960, 70, 80 பிறந்தவங்களுக்குலாம் என்னன்னா வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 1960, 70 ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ வெட்டு 1 துண்டு ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳಲೇಬೇಕು ಅಷ್ಟೇ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಕಡ್ಡಿ ಮುರಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಮಾಡಬೇಕು. எடுத்தவொடனே அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರು ಒಂದು ಅಡ್ವೈಸ್ ಅನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. இந்த காலத்துல பசங்க அப்படி இல்லங்க. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿಲ್ಲ ಮಕ್ಕಳು. இந்த காலத்துல ಅಡ್ವೈಸ್ கொடுத்தீங்கன்னா உங்களை அடுத்த வாரம் வந்து பார்க்கவே மாட்டான் அந்த பையன். ನೀವು ಅಡ್ವೈಸ್ ಅನ್ನ ಕೊಟ್ರೆ ಇನ್ನೊಂದು ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಆತನ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡೋದೇ ಇಲ್ಲ. உங்களை பார்த்தா 1 கிலோமீಟರ್ தூரத்துல இருந்து ஓடி போயிடுவான். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ 1 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. அது உங்க சொந்த பிள்ளையா கூட இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಮಗಳಾಗಿ ಕೂಡ ಇರಬಹುದು. ಬಂದಾ ಬ್ಲೇಡ್ போட்டு ಕಾದல இருந்து ರಕ್ತ வருதுயா அப்படின்னு சொல்லுவாங்க. ಯಾವಾಗಲೂ ನೋಡಿದ್ರೆ ಬೇಡ ಆಗ್ತಾ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ರಕ್ತ ಬರುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இருக்கிறாருப்பா இவர் அட்வைஸ் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿರ್ತೀವಿ, ಆಲೋಚನೆ ಹೇಳತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿನೇ ಆಗಿರ್ತಾರೆ, ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. சோ என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡುವಂತದ್ದು? உங்களுக்கு தெரியுது அந்த பையன் ஏதோ தப்பு பண்றான், அவன் தப்பான நடக்கிறான், உங்களுக்கு ஒரு சைடுல கோவம் வருது, இவனுக்கு போய் சொல்லிடணும் அப்படின்னு தோணுது. பட் சொன்னா வந்து இனிமே உங்ககிட்ட பேச மாட்டான். என்ன பண்றது? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ತಪ್ಪನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಥವಾ ನೀನು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಆತನು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಆತನು ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. எப்படி இந்த சூழ்நிலை சமாளிக்கிறது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ನಿಭಾಯಿಸಿಕೊಳ್ತೀರಿ? 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 11-12. 1 தெசலோனியர் 2வது அதிகாரம் 11-12. 1 தெசலோனிக்க 2ನೇ ಅಧ್ಯಾಯ 11-12 ವಚನ. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். புத்தி தேறுதல் இங்கிலீஷ்ல வந்து உங்களை வந்து நாங்க தகப்பன் பிள்ளையை வந்து தேற்றுறது போல நாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ತಂದೆ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆಯೋ ಹಾಗೆ ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. சோ இந்த காலத்துல வாலிப பசங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? இந்த ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯವನಸ್ಥರು ಏನನ್ನ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ? அட்வைஸ் வேணும். நான் அட்வைஸ் பண்ணிருக்கேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற பசங்களுக்கு சில பேருக்கு நல்லா திட்டு விட்டுருக்கிறேன் நிறைய. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಯವನಸ್ಥರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ரொம்ப கடினமான வார்த்தைகளெல்லாம் பேசியிருக்கிறேன் ನಾನು. ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனா அட்வைஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்னு வேணும். என்னது? ಅಡ್ವೈಸ್ ಕೊಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಬೇಕು. ಏನದು? தகப்பன் இருதயம் வேணும். ಆ ತಂದೆಯ ಮನಸ್ಸು ಅವರಿಗೆ ಬೇಕು. தகப்பன் ஒரு பிள்ளையை கிட்ட இறங்குறது போல நம்ம வந்து ஒரு வாலிப சகோதரிட்ட ஒரு அப்பா போல நம்ம வந்து பிள்ளைகிட்ட பழகிறது போல நம்ம பழகுறோம்னா அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಡನಾಟವನ್ನು ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ, ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ಜೊತೆಲಿ ಒಡನಾಟವನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳುವಾಗ ಅವ್ರು ಏನು ಕೊಟ್ಟರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಸೊ ಅಡ್ವೈಸ್ ಸೆಕೆಂಡ್,
ಅಡ್ವೈಸ್ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಎರಡನೇದು. ಫಸ್ಟ್ ಏನದು? ಮೊದಲನೇದಾಗಿ ಏನು? ಉರವು ಫಸ್ಟ್. ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಂಬಂಧ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು. ಅಪ್ಪ ಮಗ ಉರವು ಫಸ್ಟ್, ಅಡ್ವೈಸ್ ಸೆಕೆಂಡ್. ಅಲ್ಲಿ ತಂದೆ ಮಗನ ಒಂದು ಸಂಬಂಧ ಮೊದಲು, ಅದಾದ ನಂತರ ಆಲೋಚನೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಎರಡನೇದಾಗಿ. பரவாயில்ல, தப்பு பண்ணிட்ட, அப்பாக்கு புரியுது, அண்ணனுக்கு புரியுது, அக்காக்கு புரியுது அப்படின்னு நம்ம சொல்றது. ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀನು ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ವಿ, ಅದು ನಿನಗೆ ಅಣ್ಣನಿಗೆ ಅಕ್ಕನಿಗೆ ತಮ್ಮನಿಗೆ ಅದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು. ஏன்னா இது கரெக்டான மெத்தடுங்க இது. ಯಾಕಂದ್ರೆ ಇದು ಸರಿಯಾದಂತ ಒಂದು ವಿಧಾನ. ஆண்டவர் நம்ம அப்படிதான் பண்ணியிருக்காரு. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮಗೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நம்ம பாவக்கரையோட இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏய் தப்பு பண்ணன்னு காட்டிட்டே இருப்பாரா? இல்ல, ஆண்டவர் நம்மளை அனைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், ಇನ್ಮೆ ನೀ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರು அப்படின்னு சொல்றாரு ಆಂಡವರು. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತನು ನಡೆಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ, ಪರವಾಗಿಲ್ಲ ನಮ್ಮ ನಡೆಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப அந்த பையன் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான், அந்த சிஸ்டர் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ಆಗ ಸಹೋದರ ಅಥವಾ ಸಹೋದರಿ ನಿಮಗೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ಅಣ್ಣೆ நம்மள நேசிக்கிறாருப்பா, ಆ ಅಣ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, அப்பா என்ன நேசிக்கிறாருப்பா, ಆ ತಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ, அவர் எனக்கு கரெக்டானதான்ப்பா சொல்லுவாரு, ಅವ್ರು ಸರಿಯಾಗಿ ನನಗೆ ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ அப்படின்றது போல அப்பா வந்து மகனை தேற்றுறது போல சபையில ஒருவரை ஒருவர் ಮಗನ್ ಪೋಳ್ ಮಗಳ್ ಪೋಳ್ ನಮ್ಮ ತೇಟನುಮಾಂಗ. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಂದೆ ಮಗನನ್ನು ಸಂತೈಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ತಂದೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂತೈಸಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಸೊ ಅಪ್ಪ ನಮ್ಮ என்ன புத்திமதி சொன்னாலும் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அவங்க ಆಗ ಏನೇ ಒಂದು ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಓರವೇ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. என்னடா நான் கேள்விப்பட்டேன், ஏதோ இது பண்றியாமாடா, என்னடா அப்படின்னு சொன்னா எங்க அவங்க பேசவே மாட்டான். அவங்கள பார்த்து ಏನೋ ನಾನೇನೋ ಕೇಳ್ಪಟ್ಟೆ ಹಾಗೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಕೂಡ ಆತನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நம்மளுக்கு அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவு மூலியமாய் எப்படி நம்ம மத்தவங்ககிட்ட உறவு வைக்கணும்னு நிறைய சொல்லி தரார் ஆண்டவர். ದೇವರು ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇತರರೊಡನೆ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಆಂಡವರ್கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே அந்த உற்சாகப்படுத்துற ஆவி நீங்க என்ன உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க, அந்த ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳೋಣ, ನೀನು ನನ್ನನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದೇ ಉತ್ಸಾಹಪಡಿಸುವಂತ ಹೃದಯವನ್ನ ನನ್ನಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. நீங்க என் வாழ்க்கையை கெட்டி இருக்கிறீங்க, அதே போல நான் மத்தவங்களுக்கு கட்டணும், அந்த கெட்டுக்கிற ஆவி எனக்கு நீர் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். ದೇವರೇ ನೀನು ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ, ಒಂದು ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಇತರನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಆತ್ಮನನ್ನ ನನಗೆ ನೀವು ಕೊಡಲ್ಪಡ್ರಿ. நீங்க என்கிட்ட பொறுமையா இருந்தீங்க, 100 வாட்டி பிரச்சனை பண்ணாலும் என்றது பொறுமையா நீங்க வந்தீங்க, என்ன மன்னிச்சீங்க. அதே போல மன்னிக்கிற தன்மை, பொறுமையா இருக்கிற தன்மை எனக்கு ಕತ್ತುತಾಂಗಪ್ಪ. ದೇವರೇ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು 100 ಬಾರಿ ನಾನು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಒಂದು ಸಮಾಧಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಡೆಸಲ್ಪಡ್ತಿದ್ದೀರಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಮಾಧಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಇತರರನ್ನು ನಡೆಸುವಂತ ಸಮಾಧಾನದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನನಗೆ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்பார். ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು கண்டிப்பாக நம்ம குடும்பங்களை கட்டுவார். ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கட்டுவார். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಕಟ್ಟಲ್ಪಡ್ತಾರೆ. ಕೆಟ್ಟ ಪಳಕத்தில் இருக்க சகோதர சகோதரிகள் அதிலிருந்து விடுதலை வர்றதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு யூஸ் பண்ணுவார். உங்களை ಕೆಟ್ಟ ಚಟಗಳಿಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರ ಸಹೋದರರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. பாவத்தில் சிக்கிಕೊಂಡಿருக்கிற சகோதர சகோதரிகளிಂದ விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணுவார். ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಹೋದರ ಸಹೋದರರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. தேவன் நம்மளை தேற்றுகிற தேவன். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಸಂತೈಸುವ தேவன் நம்மளை ಕಟ್ಟುகிற தேவனாய். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಟ್ಟುವಂತ ದೇವರು ಆತನಾಗಿದ್ದಾನೆ. அதே போல நம்ம மற்றவர்களை தேற்றுவோம், மற்றவர்கள் வாழ்க்கையை கட்டுவோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇತರರನ್ನು ನಾವು ಸಂತೈಸುವಂತವರಾಗಿ ಇತರರನ್ನು ನಾವು ಕಟ್ಟುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர்ட்ட கிருபையை கேட்போம். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೃಪೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳೋಣ. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் எங்களை பார்த்து பயப்படாத, திடமனதா இரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அன்று எவ்வளோ நேரம் அப்பா உங்களுடைய வசனத்திட்ட வந்து நாங்கள் ஆறுதலை பெற்றிருக்கிறோம். எவ்வளோ நேரம் அப்பா பரிசுத்தாவியானவருடைய தோள்பட்டை மேல் அன்றைய கை போட்டு அன்றவரை எங்களை நடத்திருக்கிறீர், அதுக்காய் நன்றி. அன்றைய பரிசுத்தாவினாலே எங்களை நிரப்பியிருக்கிறீர், அதுக்காய் நன்றி அப்பா. இவ்வளோ பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களை நீ தேட்டிக்கொண்டே இருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையை நீர் கெட்டிக்கொண்டே இருக்கிறீர், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றே இன்னும் கூட ஏசப்பா மற்றவர்களை வாழ்க்கையை நாங்கள் கெட்டுறதுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தைரியத்தை தாங்க. ஆண்டவரே, வழி தவறி போயிருக்கிற செதறி போயிருக்கிற ஆட்டுக்குட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தெரியாம ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பின்வாங்கி போயிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அவங்களை கூட்டு வரும்படி, மந்தைக்கு நீர் திருப்பி கூட்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்களை தொடும்படி நீங்கள் ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்திலே ஆண்டவரே சபைக்கு வராம ஆண்டவரே உம்மிட்டிருந்து தூரம் போய் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அனைத்து கூட்டுவாங்க. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையை திருப்பி நீங்க கெட்டுங்கப்பா. எப்படி பர்னபா அப்போஸ்தலன் பவுலை தேடி போனாரோ அதே போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ரிஸ்க் எடுக்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ரிஸ்க் எடுக்க ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தாவினாலே நிரப்புங்க. எங்களுக்கு இந்த பலம் இல்லை, எங்களுக்கு இந்த டேலண்ட் இல்லை, எங்களுக்கு இந்த சுபாவம் குணம் இல்லைப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கணும்ப்பா. நீர் கொடுத்தாதான்ப்பா எங்களுக்கு இருக்கும், நீர் கொடுத்தாதான் எங்களால் முடியும். ஆண்டவரே, எங்கள் சபையை அப்படி மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் ஆறுதல்னாலும் ஆண்டவரே கெட்டப்பட்டிருந்தனாலும்
ஆண்டவரே, தேவனுடைய பயத்தினாலும் நாங்கள் நடக்க இங்க சபையை நீர் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே அப்போஸ்தலர் 9:31 சொல்றதுபடி அப்பா, அந்த வாக்குத்தத்தங்களின் படி அப்பா எங்கள் சபைகள் இருக்க நீர் உதவி செய்யுங்க. அன்றே சபையை நீர் எழுப்புங்க, சபையை கட்டுங்க, சபையின் மக்களை யூஸ் பண்ணுங்க. அன்றே ஒருத்தருக்கு ஒருத்தரா அன்றே நாங்கள் தேற்றுறதுக்கும், ஒருத்தரை அன்றே பக்தி விருத்திக்கு ஏற்றுவாக நடத்துறதுக்கும் இன்று எங்களை உபயோகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமா அன்றே கெட்ட பழக்கங்களை மாட்டிக்கொண்டு பாவத்தில் சிக்கிக்கொண்டு பிரச்சனைகள் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே பிசாசின் காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் முறியடிங்க ஆண்டவரே. அன்றே விடுதலை கொடுங்க அந்த வாழ்க்கைகளுக்கு. அன்றே மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரிகளை அன்றே விடுதலை கொடுங்க ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே அன்றே அவங்க விடுதலை ஆவாங்க. அன்றே நீர் விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. அன்றே உங்களுடைய பிரச்சனத்தோடு நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.